أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் மேட்டுப்பாளையத்தில் வைத்து ஹிஜ்ரி 1447 ஷாபான் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் மனிதகுல கேலண்டர் என்ற தலைப்பின் கீழ் சந்திர நாட்காட்டியின் அவசியம் மனிதகுலத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வளவு தூரம் தேவையாக இருக்கிறது என்பதை பற்றி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை அமைத்து தந்திருக்கிற மேட்டுப்பாளையம் சகோதரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இருக்கிற சகோதரர் அலாவுதீன் அவர்களுக்கும், உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற மௌலவி அப்துல் ரஷீத் சலஃபி அவர்களும் மௌலவி அஹமது உஸ்மானி அவர்களுக்கும் நன்றிகளையும் துவாக்களையும் தெரிவித்தவனாக இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நிகழ்வுடைய முதல் அங்கமாக சகோதரர் ஷஃபீக் அவர்கள் கிராத் ஓதி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان
يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. தமிழாக்கம் வாசிக்க சகோதரர் ஹசன் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பொருளை கொண்டு துவங்குகிறேன். அளவற்ற அருளாளன் இக்குரானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படியே இருக்கின்றன. கிளைகளாக செடி கொடிகளும் கொம்பு கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான். நீங்கள் நிரப்புவதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக. ஆகவே நீங்கள் நிரப்புவதை சரியாக நிலைநிறுத்துங்கள், எடையை குறைக்காதீர்கள். இன்னும் பூமியை படைப்பினர்களுக்காக அவனே விரித்தமைத்தான். அதில் கனிவகைகளும் பாலைகளும் பேரித்த மரங்களும் தொலிகள் பொதித்த தானிய வகைகளும் வாசனையுள்ள மலர் புற்பூண்டுகளும் ஆகியவையும் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இரவுலன் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? சுட்ட மண் பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான். நெருப்பு கோண்டிலிருந்து அவனே ஜின்களையும் படைத்தான். ஆகவே நீங்கள் இரு சாராரில் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளை எதை பொய்யாக்குவீர்கள்? இரு திசைகளின் இறைவனும் அவனே, மேல் திசைகளின் இறைவனும் அவனே. ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளை எதை பொய்யாக்குவீர்கள்? அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கச் செய்தான். ஆயினும் அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கின்றது, அதை அவனே மீறமாட்டான். ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனுடைய அருட்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பலவும் வெளியாகின்றன. ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவன் அருட்கொடையை எதை பொய்யாக்குவீர்கள்? அன்றியும் மலைகளைப் போல் உயரமாக செல்லும் கப்பலும் அவனுக்கே உரியன. ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவன் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? பூமியில் உள்ளவைகள் யாவும் அழிந்து போகக்கூடியவையே. மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய இறைவனின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுடைய துவக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சந்திர நாட்காட்டியினுடைய வடிவங்களை தினந்தோறும் பார்த்து கொள்ள ஏதுவாக ஹிஜ்ரி கமிட்டி சார்பாக யூனிவர்சல் ஹிஜ்ரி கேலண்டர் அச்சிடப்படுகிறது. எப்படி நாம் ஜனவரி பிப்ரவரி என்கின்ற கிரிகோரியன் கேலண்டரை பயன்படுத்துகிறோமோ அதே போல் சந்திர நாட்காட்டிக்கான பிரத்யேகமான கேலண்டர் வடிவமைக்கப்பட்டு தினசரி சந்திரனுடைய வடிவங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை மக்களுக்கு இலகுபடுத்துவதற்காக இந்த கேலண்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வுடைய துவக்கமாக கோயம்புத்தூர் முஸ்லிம் ஜமாத் மஸ்ஜில் ஃபுர்கானுடைய தலைவர் ஜனாப் கே ரஹமத்துல்லா அவர்கள் சகோதரர் ஆரிஃப் அவர்களுக்கு கேலண்டர் அன்பளிப்பாக வழங்குவார்கள். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சகோதரர் இப்ராஹிம் பாய் அவர்களுக்கும் அன்பளிப்பாக கேலண்டர் வழங்கப்படுகிறது.
அல்ஹம்துலில்லாஹ், ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா சார்பாக மனிதகுல கேலண்டர் என்ற தலைப்பின் கீழே இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா என்றால் என்ன, இந்த சந்திர நாட்காட்டி என்று இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்பது போன்ற பல சந்தேகங்கள் நமக்கு மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய நம்முடைய நண்பர்கள், இயக்க சகோதரர்கள், சமுதாயப்படியில் நம்மோடு களமாடி கொண்டிருக்கிற பலரும் கேட்பதுண்டு, ஹிஜ்ரி கமிட்டி என்கின்ற இது மாதிரியான அமைப்புகள் தேவையா, இந்த கேலண்டர்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறது, இது அவசியமற்ற ஒன்றாக இல்லையா, சமுதாயத்தில் பிரிவினையை தூண்டுகிற விதத்தில் மீண்டும் ஒரு அமைப்பு இயக்கம் போல் இது காட்சியளிக்கவில்லையா என்கின்ற வருத்தத்தை நம்மிடத்தில் நிறைய சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வது உண்டு. உண்மையிலேயே நியாயமான மக்களுடைய வருத்தம் தான் அது. முஸ்லிம் சமுதாயம் இன்று இருக்கிற நிலைமையில், இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்கிற இந்த காலங்கட்டில் ஏன் இந்த பெருநாளை பற்றி, கேலண்டரை பற்றி பிறை பார்க்கவா, தகவல் எடுக்கவா, கணக்கிடவா என்பதை பற்றி எல்லாம் பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அன்றுக்குரிய அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற இந்த ஒரு குழு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்டது அல்ல. பல்வேறு ஜமாத்துகள் பல்வேறு உயரிய நோக்கங்களோடு சமுதாயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. நாமும் சில ஜமாத்துகளில் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற பலரும் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், தௌஹீத் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், தப்லீக் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். பலரும் பல அமைப்புகளில் அங்கம் வகித்து தங்களால் இயன்ற மார்க்க சமுதாய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகத்தான் இருப்போம். ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா பின்பு எதற்காக செயல்படுகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு அல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நிறைய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் இஸ்லாமிய சொற்பொழிவுகளில் பெருமிதமாக சொல்கிறோம். என்னன்னு சொல்றோம்? இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு தலைவாறுவது என்பதை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறது, எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது, எப்படி தண்ணீர் அருந்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லாத சட்டங்களே கிடையாது என்று நாம் மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் போய் நாம பேசும்போது என்ன சொல்லுவோம்? எங்க இஸ்லாத்துல எங்க நபி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும்போது, துவங்கும் போது என்ன சொல்லி சாப்பிட சொன்னார்கள், சாப்பிடுகிற வழிமுறை என்ன, தட்டுடைய உணவு எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும், ஒரு குழுவாக அமர்ந்து சாப்பிட்டால் அதுல என்ன நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாருக்கு சாப்பாட்டில் முன்னுரிமை இருக்க வேண்டும், வீண்முறையும் செய்யலாமா கூடாதாண்டு இஸ்லாம் பல்வேறு சட்டங்களை சொல்லிக் கொடுத்ததாக நாம் சந்தோஷத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இஸ்லாம் வழங்கி இருக்கிற பல்வேறு சட்டங்களில் அல் குர்ஆன் போதிக்கிற மிக தலையாயதொரு விளக்கம் சட்டமாகத்தான் சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்தில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார். எதன் காரணமாக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்கள் நபியிடத்தில் கேட்கிறார்கள், பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் வர்ற இயல்பான சந்தேகம் நபித்தோழர்களுக்கும் வந்திருந்தது. யார் ரசூலுல்லாஹ், வானத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கிறோம், அதற்கு நிறைய நிலைகள், நிறைய படிநிலைகள் இருக்கிறது. ஒரு நாள் பார்த்தா சன்னமா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருசாகுது, இன்னும் கொஞ்சம் பெருசாகி பெருசாகி ஒரு கட்டத்தில் அது தேய ஆரம்பித்து விடுகிறது. எதற்காக அல்லாஹ் இதை படைத்திருக்கிறான்? இப்படி வளர்ந்து தேய்வது எதற்காக? இந்த மனித சமுதாயத்திற்கு இதிலிருந்து அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்ல விரும்புகிறான் என்று இஸ்லாத்தை ஆவலோடு கேட்கிற சகாபாக்கள் பிறை பற்றியும் கேட்டார்கள்.
எஸ் அலூனக அனில் அகில்லா, பிறைகளை பற்றி மனிதர்கள் கேட்கிறார்கள். அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. அதற்கு நிறைய படிநிலைகள் இருக்கிறது. எதற்காக அல்லாஹ் இதை படைச்சிருக்கிறான்? ஏன் முஸ்லிம்களாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில அல்லாஹ் எதையாவது ஒன்றை படைத்தால் தக்க காரணம் இல்லாம படைக்க மாட்டான். ஒரு இலைகளை செடி கொடிக்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு ஈ படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு கொசு படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப இந்த பிறைகள் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ இறக்கி சொல்கிறான், நபியே நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், குல் ஹிய மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு காலங்காட்டியாகவும் ஹஜ்ஜை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. மவாகீத்து லின்னாஸ்னு தலைப்பு போட்டிருக்கோம்ல, அதை நாம உருவாக்கி கொண்ட தலைப்பல்ல. அல்லாஹ் அல் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை மவாகீத்து லின்னாஸ். இந்த மனிதர்களுக்கு காலம் காட்டி இந்த சந்திரன் தான், சூரியன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. அல்லாஹ் காலத்தை எதுல உங்களுக்கு அமைச்சிருக்கிறானா, அது ஐரோப்பியர்களாக இருந்தாலும், அரேபியர்களாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சந்திரனில காலத்தை அடையாளம் விட்டு காட்டுகிறான். வல் ஹஜ், ஹஜ்ஜுக்கும் காலம் தானே முக்கியம். எந்த மாசத்துல ஹஜ் செய்யணும்னு இருக்கு, எந்த நாள்ல ஹஜ் செய்யணும்னு இருக்கு, பிறை 7ல என்ன செய்யணும்னு இருக்கு, 8ல என்ன செய்யணும்னு இருக்கு, 9ல எங்க இருக்கணும்னு இருக்கு. அப்ப மாதமும் நாளும் ஹஜ்ஜில முதன்மையானதாக இருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு அது என்னவா இருக்கு, காலம் காட்டியாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறது. ஆனா சமுதாயத்தில் நமக்கு மத்தியில நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்டா, பிறைகள்ல நிறைய குழப்பம் இருக்கிறது. பிறைகள் எல்லாம் கண்ணால பார்த்து மாசத்தை சரியா தொடங்க முடியாது. அமெரிக்கால ஒரு நாள் தொடங்கினா ஆஸ்திரேலியால இன்னொரு நாள் தொடங்க வேண்டி இருக்கும். நாம நிறைய குழப்பங்களுக்கு ஆள்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு அதுல காலம் காட்டியாக வைத்திருக்கான்னு சொல்லுது. நமக்கு ஒரு அறியாமை இருக்கும்ல, சந்திரனை பற்றிய போதுமான அறிவில்லை. அல் குர்ஆன் வசனங்கள் சந்திரனை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறது என்பதை நாம் திருப்பி பார்த்ததில்லை. ஹதீஸ்கள் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை திருப்பி பார்த்ததில்லை. ஹதீஸ்களை ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு புரிகிற வழக்கம் நமக்கு இருக்கிறது. அப்ப குர்ஆனும் சுன்னாவும் முரண்படாதவாறு நாம் விளங்குகிற பட்சத்தில் எப்படி உலகத்தில் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை ஒரே நாளில் ஒரே தினத்தில் தொழுது முடிக்கிறார்களோ, அதே போல பெருநாளுடைய தொழுகையை அவர்கள் ஒரே நாளில் ஒரே கிழமையில் தொழுது முடிக்க முடியும். அவர்கள் தன்னுடைய அன்றாட அலுவல்களுக்கு இந்த சந்திர நாட்காட்டியை பயன்படுத்த முடியும் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஹிஜ்ரி கமிட்டி ஒரு குழுவாக செயல்படுகிறது. மற்றபடி ஹிஜ்ரி கமிட்டிக்கென்று மாநில தலைவர்களோ மாவட்ட பொறுப்பாளர்களோ கிடையாது, கிளை பொறுப்பாளர்கள் கிடையாது, அதற்கென்று வசூல் செய்யப்படுகிற நன்கொடை செட்டப்புகள் கிடையாது. இந்த கேலண்டரை கூட கை காசு போட்டு பிரிண்ட் செய்யப்படும், அன்பளிப்பு வழங்குவோம். யாராவது பணம் தர விரும்பினால் இந்த பிரிண்டிங்குடைய அசல் தொகையான 20 ரூபாயை பெற்றுக்கொண்டு இந்த கேலண்டர் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். அப்ப ஹிஜ்ரி கமிட்டிக்கு இதன் காரணமாக இந்த அமைப்பை தோற்றுவித்து குழுவை ஏற்படுத்தி எந்த சுயலாபங்கள் இல்லை என்பதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா 10 பேர் கையில இருந்து காசு போட்டு தான் நிகழ்ச்சி நடத்துவோம். பிரயாண செலவா அது அவரவருடைய செலவு. இந்த சமுதாயத்தில் பிறை காலண்டர்களை பற்றி அதனுடைய தேவையை பற்றி அறியாமை ஆழமாக இருக்கிறது. சாதாரணமா நாம உள்ளூர் பிறையில ஃபாலோ பண்ணலாம், சர்வதேச பிறையை ஃபாலோ பண்ணலாம், கணக்கீட ஃபாலோ பண்ணலாம். அந்த ஞானமும் அறிவும் கிடைக்கிற போது சரியானவற்றை நாம் அடையலாம். ஆனா ஆபத்திலும் ஆபத்து என்ன தெரியுமா, நாமெல்லாம் நிறைய இஸ்லாமிய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறோம். சந்திரன் எங்கே பிறக்கிறது என்று கேட்டா மூன் ரைசஸ் இன் தி வெஸ்ட், மக்ரிப் வேளையில பிறக்கிறது என்று சொல்கிறோம். அப்படிதானே சொல்லுவோம். பயான்கள்ல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் தாயிக்கள் உலமாக்களை சொல்றாங்க, சந்திரன் எங்க பிறக்குது, மக்ரிப் நேரத்தில் தானே பிறக்குதுன்னு சொல்றோம். நல்ல சயின்ஸ் படிச்ச அல்லது இஸ்லாமும் படித்து அறிவியலும் கை தேர்ந்திருக்கிற ஒரு அறிஞரை சபையில வச்சுட்டு நாம அப்படி சொல்ல முடியுமா? ஏன் மூன் ஆல்சோ ரைசஸ் இன் தி ஈஸ்ட், சூரியனை தொடர்ந்து சந்திரனும்
கிழக்குல தான் உதிக்குது, காலை நேரத்தில் தான் உதிக்குது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் அதை நமக்கு திட்டவட்டமாக சொல்லி தருகிறார். ஆனா நாம எப்படி இருக்கும் தெரியுமா? பாலர் படிப்பான சந்திரன் எங்க பிறக்குதுங்கிற போதுமான அறிவே நமக்கு இல்லை. உள்ளூர் பிறையா சர்வதேச பிறையா கணக்கீடான்னு ரோட்ல நின்று சண்டை கட்டுறோம். ஃபைட், கடுமையான வாக்குவாதங்கள், சமூக வலைதளங்களில் அந்த கொள்கையை பேசுபவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஹிஜ்ரி கமிட்டி என்ன சொல்ல வருகிறதுனா, லோக்கல் பிறை பார்ப்பவர்களோ சர்வதேச பிறையோ கணக்கீடோ யாரு சண்டை செய்து கொள்ள வேண்டிய தலைப்பல்ல இது, யாரும் முரண்பட்டு கொள்ள வேண்டிய தலைப்பல்ல இது. சுன்னத் வல் ஜமாத்தோ தௌஹீதோ தப்லீகோ ஒருவரை கோபித்துக் கொள்வதற்காகவோ வெறுப்பை விதைப்பதற்காகவோ இந்த கேலண்டர்கள் சொந்த காசுல அச்சிடப்பட்டு ஊர் ஊராக விநியோகிக்கப்படல. மாறாக சமுதாயத்தில் நீண்ட காலமாக நிலை பெற்றிருக்கிற ஒரு குழப்பத்திற்கு விடையாக இந்த ஆய்வை ஹிஜ்ரி கமிட்டி துவங்கி இருக்கிறது. தென்னிந்தியாவில் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதே ஆய்வை ஹிஜ்ரி கமிட்டியை போல இதே ஆய்வை பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்திருக்கிறார்கள். காஷ்மீரில் இருப்பவர்கள் இதே ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் அஸ்ட்ரானமஸ் இதே ஆய்வை, இது போன்றதொரு சந்திர நாட்காட்டி பற்றிய ஆய்வை தொடர்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க இந்த செய்தி பேசு பொருளாக இருக்கிறது. ஆனால் தீர்வுக்கு எட்டப்படலை. ஹிஜ்ரி கமிட்டியின் தன்னாலான பங்காக சர்வதேச நாட்காட்டி கருத்தரங்களில் போய் இந்த ஆய்வை சமர்ப்பிக்கிறது, சவுதி அரேபிய அரசாங்கங்களுக்கு சமர்ப்பிக்கிறது, நாடுகளுடைய காட்சிகளுக்கு சமர்ப்பிக்கிறது, முன்னணியான சமுதாய அமைப்புகள் இயக்கங்களுக்கு எங்களுடைய கருத்துக்கள் ஆக்கங்களை நட்பு ரீதியாக சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் சமுதாயத்திடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் முஸ்லீம்களாகிய நாம் ஒன்றுபட்டு சந்திர நாட்காட்டியை பற்றி படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முரண்கள் கோபதாபங்களை எல்லாம் அப்பால் தள்ளி வைத்துவிட்டு சந்திரனா என்ன, அவருடைய படித்தரங்கள் எப்படி இருக்கிறது, தினசரி அதை எப்படி பார்க்க வேண்டும், நபி அவர்கள் காலத்தில் எப்படி அதை பார்த்தார்கள், சஹாபாக்கள் காலத்தில் எப்படி சண்டை இல்லாமல் அதனை பார்த்தார்கள் என்கின்ற கோணத்தில் நாம் படிக்கிற போது, ஆய்வு செய்கிற போது அல்லாஹ்வுடைய கருணையினால அது பற்றிய அறிவு நமக்கு தீர்க்கமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கோணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் அணுக வேண்டும் என்பதை முதலாவது செய்தியாக சொல்லிக்கொண்டு என்னுடைய முன் உரையை நிறைவு கொண்டு வருகிறேன். மகரிப் தொழுகைக்கு பிறகு மௌலவி அப்துல் ரஷீத் சலஃபி அவர்களும் மௌலவி அஹமது உஸ்மானி அவர்களும் இந்த தலைப்புகளின் கீழே மிக விரிவாக விளக்கமாக பேச இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு கேள்வி பதில் மூலமாக பதிலளிக்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சியுடைய இறுதியில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதர சகோதரியர்கள் பொறுமையோடு கவனத்தோடு மகரிபுக்கு பிறகு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில கூர்மையாக கவனித்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் 6:26 பாங்கை தொடர்ந்து தொழுகைக்கு பிறகு அடுத்த அமர்வு ஆரம்பிக்கப்படும். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வுடைய முக்கியமான உரையாக மௌலவி அஹமது உஸ்மானி அவர்கள் ஹிஜ்ரி நாட்காட்டி அல்லது சந்திர நாட்காட்டி நூலான் கேலண்டர் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்காட்டியினுடைய அவசியம் பற்றியும் உலகத்தில் அது எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய செய்திகளை முதலாவதாக மௌலவி உஸ்மானி அவர்களை அஹமது உஸ்மானி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الرحمن الرحيم في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாட்காட்டி என்ற தலைப்பில் செய்திகளை அறிவதற்காக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செவியேற்கும் செய்திகள் உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, மனிதனை படைத்தவன் அல்லாஹ். யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்சா, உங்களை ஓர் ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபா, உங்களை பல கிளைகளாக நாம் ஆக்கினோம். வ கபாயில, பல கோத்திரங்களாக ஆக்கினோம். லிதஆரஃபு, இந்த பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியது எதற்கு தெரியுமா? உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல. இந்த மனிதன் இந்த ஏரியாவை சார்ந்தவன், இவன் நார்த் இந்தியன், இவன் தென்னாட்டு மக்கள், இது வடநாட்டு மக்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இறையச்சம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அப்போ இறையச்சத்தை மூலதனமாக வைத்துதான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிறந்த மக்களை அடையாளப்படுத்துகிறான். இறையச்சத்தை எப்படி பெறணும்? குர்ஆனில் அதுக்கு பலவிதமான செய்திகளை அல்லாஹு சொல்கிறான், பலவிதமான வழிபாட்டு முறைகளை சொல்லி தருகிறான். என்ன வழிபாட்டு முறை? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இந்த தொழுகை என்பது இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்டதாக அமையப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உங்களுடைய ரப்பை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லது அவன் யார் தெரியுமா? ஹலகக்கும், உங்களை படைத்தான். அப்போ வணங்குவதற்கு தகுதி என்று சொன்னால் அவன் படைத்தவனாக இருக்க வேண்டும். படைத்தல் என்ற தன்மைக்கு சொந்தக்காரனான நிகரில்லாத அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் அவன் தான் படைத்தான். 2வது அத்தியாயத்தினுடைய 21. ஏன் படைத்து உங்களை வணங்க சொல்றான் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகுவதற்கு. அப்போ இறையச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வழிபாட்டு முறை என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைச்சிருக்கான். படைத்து உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் மனிதனுக்காக படைத்தேன்னு சொல்றான். மனிதனை என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான். அல்லாஹ் மனித சமூகத்தை அல்லாஹுவை வணங்குவதற்கு படைத்திருக்கிறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள் அனைத்தும், கனிம வளங்கள் எதுவாக இருப்பினும், மரம், செடி, கொடி, மலைகள் எதுவாக இருப்பினும் அத்துணை படைப்புகளும் மனிதன் வாழ்வதற்காக படைத்து தரப்பட்டது. அப்போ மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் தந்திருக்கிறான். இறைவன் தந்திருக்கும் போது அதை கொண்டு நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். பூமியில் உயிரினங்களை அறுத்து பலியிடுவதற்கு தகுதியான, சாப்பிடுவதற்கு தகுதியான கால்நடைகளை தந்திருக்கிறான். வாகனிப்பதற்கு தகுதியான கால்நடைகளை தந்திருக்கிறான். இப்படி என்ன பலதரப்பட்ட உயிரினங்களை நம்முடைய தேவைக்காக தந்திருக்கிறான். இப்போ மனிதனுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது படைத்த இறைவனின் மீது தேவையான ஒன்று. அதை அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு மனிதன்லாம் என்ன செஞ்சிருக்கான்? தன்னுடைய தேவைக்காக தங்களுடைய நாட்களை, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இல்லை, இறந்த பிறகும் தேவைக்காக இன்னைக்கு 109வது நினைவு நாள் கொண்டாடுகிறான். செத்து போன தலைவர்களுக்கு நினைவு நாள் கொண்டாடுகிறான். எந்த அடிப்படையில்? ஒரு தேவை இருக்கிறது. அவன் பிறந்த தினத்திலிருந்து காலங்களை எண்ணிக்கொள்வது, மாதங்களை எண்ணிக்கொள்வது, ஆண்டுகளை கணக்கிட்டு கொண்டு 110வது ஆண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம்.
அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், அவர் மரித்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். கொண்டாடுறோமா இல்லையா? இன்னைக்கு மனித சமூகம் முன் சென்ற தலைவர்களை, இருப்பவர்கள், சென்றவர்கள் அனைவரையும் கணக்கீடு செய்து அவர்களுடைய வயதுகளை, அவர்களுடைய இறந்த தினத்தை கணக்கிட்டு அதை கொண்டாடுகிறார். அப்போ இறந்த பிறகு ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை? மனிதனுக்கு நாட்களை கணக்கிட்டு கொள்வதற்கான தேவை. அதன் விளைவாகத்தான் காலண்டர்கள் நிறைய அச்சிடப்பட்டு இருக்கிறது. தெலுங்கு வருட பிறப்புன்னு ஒன்று வரும். அப்போ தெலுங்கு சமூக மக்கள் எல்லாம் விடுமுறை கொடுக்கப்படும், நமக்கும் சேர்த்து. தெலுங்கு வருட பிறப்பு வரும்போது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது? தெலுங்கு மக்களுக்கு மட்டுமா? இல்லை, தமிழ் மக்களும் சேர்ந்து தான் அந்த லீவு விடுமுறை நாளை கொண்டாடுகிறோம், அந்த விடுமுறையை எடுத்துக்கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டு என்று வருகிறது, அது எல்லா மக்களுக்குமான ஒரு பொது விடுமுறையாக இன்டர்நேஷனல் விடுமுறைன்னு சொல்றாங்க. அந்த டிசம்பர் லாஸ்ட்ல வரக்கூடிய அந்த விடுமுறை ஹாலிடேஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் விடுமுறை ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆங்கில வருட பிறப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா அது ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ தமிழ் புத்தாண்டு தை திங்கள் தான் முதல் நாள் என்றெல்லாம் கொண்டு வரப்பட்டது. சித்திரை தான் ஆண்டினுடைய தொடக்கம், சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டினுடைய தொடக்கம் இப்போ பிராக்டிக்கலாக இருந்துக்கிட்டே இருக்கு. இப்படி நமக்கு தெரிந்தது இவ்வளவுதான். தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு வருட பிறப்பு, அடுத்ததாக ஆங்கிலம், இது மாதிரியான வேறு வேறு காலண்டர்கள்லாம் உருவாக்கப்பட்டு மனித சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கு. நாம அனுபவித்து கொண்டு இருப்பது இந்த 3 எனக்கு தெரிந்து, அப்படித்தானே? இந்த 3 நாம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த தேவைகள்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவன் இறப்பு, இறந்த பிறகும் அவனுக்கு காலங்களை கணக்கிட்டுக் கொள்வதற்கு ஒரு ஸ்கேல் தேவைப்படுகிறது, ஒரு அளவீட்டு கருவி தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதை அளவிட்டு மனிதனாக ஏற்படுத்தி கொண்டான். ஏற்படுத்தி கொண்ட காலண்டர்லாம் பார்த்தோம் சொன்னா, லீப் இயர் ஏன் வருது? ஆங்கில வருட பிறப்புன்னு சொல்றோம்ல, இங்கிலீஷ் காலண்டர் சொல்றோம், ஆங்கில காலண்டர். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற இந்த வரிசை பிரகாரம் இருக்கக்கூடிய காலண்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு லீப் இயர் 3 இயர்ஸ் முடிஞ்சு 4வது வருஷம் வரும்போது அதுல ஒரு நாள் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூட்டப்படுகிறது, அதிகப்படுத்தப்படுகிறது. பிப்ரவரி 29ங்கிறாங்க. சில பேருக்கு என்ன செய்யறாங்க, பிப்ரவரி 29ல பிறந்தவனுக்குலாம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவனுடைய பிறந்த நாளே வருகிறது என்று பேசப்படுகிறது. இருக்கா இல்லையா? அப்ப மற்ற ஆண்டுகள் எல்லாம் 28 நாள்ல அந்த மாதங்கள் முடிந்து விடுகிறது. அப்ப அந்த லீப் இயர் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த காலண்டரை பார்த்தோம் சொன்னா அதுல ஒரு பிழை இருக்கிறதுங்க. பிழை இருப்பதனால் என்ன பிழைங்க? வருடத்திற்கு அது 1/4 நாள் ஷார்டேஜ் ஆகுது. அந்த 1/4 நாளை நாங்க 4 ஆண்டுகள்ல அதை சரி செய்வதற்கு ஒரு நாளை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அப்ப பிழையான ஒன்றை சரி கண்டு இந்த சமூகம், மனித சமூகமே ஏற்று நடக்கிறது. ஏன்? எங்களுக்கு காலண்டர் தேவை, அது இல்லாம எங்களுடைய பிசினஸ் பண்ண முடியாது, வணிகம் பண்ண முடியாது, எங்களுடைய காசோலைகளை நாங்க மாற்றிக்கொள்ள முடியாது, எங்களுடைய அக்ரிமெண்ட் பத்திரங்கள் நாம உடன்படிக்கை போடுவோமே அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்த முடியாது, எங்களுடைய காரியங்களை தேதி குறிக்க முடியாது, எங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தேதி குறிக்க முடியாது. எனவே எங்களுக்கு லீப் அதில் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆங்கில காலண்டர் எங்களுக்கு வேணும். கிரிகோரியன் காலண்டர், ஆங்கிலம் கிரிகோரியன் இப்படிலாம் பேசப்படுது. கிரிகோரியன் காலண்டர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி தமிழ் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம மக்கள்லாம் எப்படி பேசிக்கணும், பொங்கல் கழிஞ்சு பேசிக்கிடுவோம் என்ன அப்படிம்பாங்க. பொங்கல் கழிச்சு தான் கல்யாணம் வைக்கணும் அப்படி தான் பேசுவாங்க. இங்கே முஸ்லீம் சமூகம், இந்து சமூகம், கிறிஸ்தவ சமூகம் எல்லோருமே அப்படி தான் பேசிக்கிறாங்க. சித்திரை பந்தா சரியாயிரும்பா, மார்கழியில் பார்த்துக்கிடுவோம்பா, வைகாசியில் பேசிக்கிடுவோம்பா, அதான் வைகாசி பிறந்தாச்சுன்னு படம்லாம் எடுத்தான். ஏன்னா அது புழக்கத்தில் இருந்து அவர்களிடத்துல வைகாசி என்ற மாதம், தமிழ் மாதம் வைகாசி, அந்த மாதங்கள்லாம் புழக்கத்தில் இருந்ததுனால அதுவே தன்னுடைய படங்களில் கூட வைகாசி மாசம் அப்படின்னு பேர் வச்சான். தை பிறந்தாச்சி அப்படின்னு பேர் வச்சான். ஏன்னா புழக்கத்தில் இருந்தது. அந்த மாதங்கள் 12 மாதங்களை கொண்டது. அதில் சில ஆண்டுகளில் பல ஆண்டுகள் கழித்த பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாதத்தில் மாத்திரம் 32 நாட்கள் வரும். பரவாயில்லை, அப்படி வந்தாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படி ஒவ்வொரு நாட்டவரும், ஒவ்வொரு ஆட்சியாளரும் தங்களுக்கு தேவையான ஒரு காலண்டரை உருவாக்கி
தங்களுடைய ஆட்சி அதிகாரம், தங்களுடைய தேவைகள், தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த காலண்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் தேவை தானே. இன்னைக்கு காலண்டரே கிடையாது அப்படின்னு சொன்னால் மக்கள் வாழ முடியுமா? வாழ முடியாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இறந்த பிறகும் தேவைப்படுது. உங்கள் தகப்பனார் எப்போ இறந்தாரு தேதி சொல்லி ஆகணும். சொன்னா தான் அவனுக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்கும். உங்கள் தகப்பனார் இறப்பு சான்றிதழை காட்டினா மாத்திரமல்ல, வாரிசு சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும். இப்படியெல்லாம் எல்லாமே அந்த தேதியின் அடிப்படையில் தான் என்ன செய்ய பட்டா மாறுதல். எந்த தேதியில் நம்ம விண்ணப்பித்தோம், பட்டா வெளியே வருது, இந்த தேதியில் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கோம். இன்னைக்கு கூட பட்டாவை செக் பண்ணால் அந்த தேதி நிமிடம் வரைக்கும் என்ன செய்வான், காப்பி பண்ணி அதில் தரான். நம்முடைய பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னு சொன்னால் அதில் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே ஒரு தேதி என்பது நாட்களை குறிப்பதற்கான ஒரு அளவீடு தேவை என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் வைத்திருக்கோமா இல்லையா? தேவை. யாருக்குமே காலண்டர் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிரும். அப்போ இவ்வளவு முக்கியமான ஒன்றை படைத்த இறைவன் உலகத்தில் எல்லா கோள்களையும் நமக்காகவே படைத்திருக்கிறான். இந்த உலகம் இயங்குறதுக்கு தானே கோள்கள் எல்லாம் இருக்கு. செவ்வாய் எதுக்காக இருக்கு, சந்திரன் எதுக்காக இருக்கு, சூரியன் எதுக்காக இருக்கு. எனக்கு எதுவுமே தரலங்கிறோம். சூரியன் வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சந்திரன் இல்லை என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய உலகமே இருண்டு போயிடும். அப்போ உலகத்தில் உள்ள ஒரு சக்கரமாக அதெல்லாம் சுழன்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்படுத்தியவ அல்லாஹ் நாட்களை மனிதர்கள் எண்ணிக்கொள்வதற்கு, கவுண்டிங் பண்ணி கொள்வதற்கு, கணக்கீடு செய்வதற்கு ஒரு அளவீடு தராமலா இருப்பான். தரலன்னு சொன்னா சில விஷயங்களை பாருங்களேன். அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்றா, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், 2வது அத்தியாயத்தினுடைய 197 5 கடமைகள் நமக்கு இருக்கு. தொழுகை, ஷஹாதா சொல்றது, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி. ஹஜ்ஜில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் கடமை எப்படி சொல்றான்? அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதத்தில் அது இருக்கிறது. அந்த மாதம் எது? அறியப்படணும். மஅலூமாத் குறிப்பிடப்பட்ட இல்மு, அறியப்பட்ட மாதத்தில் அது இடம்பெற்று இருக்கிறது ஹஜ் என்ற அமல். அப்ப எல்லா மாதத்திலும் போய் நான் ரமதான்ல போய் ஹஜ்ஜி செய்யறேன்னு போக முடியாது. முஹர்ரம் மாதத்தில் போய் நான் முதல் மாதம் புத்தாண்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, எனவே நான் இன்னைக்கு ஹஜ்ஜி செஞ்சிருவேன், கடமையானது எனக்கு கடமையாக இருக்குன்னு செய்ய முடியாது. அது ஒரு மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்கள். அந்த காட்டி தந்த அடிப்படையில் அது நிலை பெற வேண்டும். அதே மாதிரி உலுகியாவை பாருங்க, 22வது அத்தியாயத்தில் 37 லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க ரத்தத்தை ஓட்டுகிறீர்கள் அல்லாஹுக்காக பலியிட்டு, அந்த ரத்தம் அல்லாஹுவை சேர்வதில்லை, அந்த இறைச்சி அல்லாஹுவை சேர்வதில்லை, உங்களிடம் உள்ள இறையச்சம் தான் சேருகிறது. இது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தில்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் பெருநாள் தொழுகையை முடித்து விட்டு அறுத்து பலியிடுறது தான் பெருநாளில் யௌமன் நஹர், அந்த அறுப்புடைய நாளில் அறுத்ததற்கு சமம். ஒரு நபித்தோழர் வராரு, யார சொல்லலாம், தொழுகைக்கு முன்னால நான் அறுத்துட்டேன், அது உன் தேவைக்கு அறுத்தா, நீ அந்த உலுகியாங்கிற சட்டத்துக்குள்ள நீ வரமாட்டான்னாங்க. ஏன்? அந்த ஆஃப்டர் ஹஜ் சலாத்துல் ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாளினுடைய தொழுகைக்கு பிறகு அறுப்பது தான் அந்த தினத்தில். அப்போ அந்த தினத்தை குறிப்பிட்டு நமக்கு அமல்கள் அமையப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்படி தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்தில் 282 யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட சனங்களே, இதா ததா என்தும் விதைனின், நீங்க ஒரு ஆள்கிட்ட கடனை கொடுத்து வாங்குறீங்கன்னா இலா அஜலி முசம்மா, அஜல்னு சொல்லல, டேட் போட்டுக்கும் சொல்ல, முசம்மா குறிப்பிடப்பட்ட ஒரு டேட்டை வையுங்கிறான். உனக்கும் கடன் வாங்குறவனுக்கும் கடன் கொடுப்பவனுக்கும் தெரியணும், முஹர்ரம் மாதம் 15ஆம் தேதியில நான் தரேன் அப்படின்னு சொல்றவன், வாங்குறவன் சொல்லணும், கேட்கிறவன் கொடுக்கிறவன், கடன் கேட்கிறானே, அவன் 2 பேர் சேர்ந்து இலா அஜலி முசம்மா ஃபக்துபு, எழுதி கேட்கிறான். இவன் எங்கிட்ட நீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கடன் கேட்கிறேன், அடுத்த மாசம் 17 தரேன்னு சொல்றேன், எப்படி அக்ரிமெண்ட் போடுறது? ஃபக்துபுல சொல்றான் அல்லாஹ், எழுதிக்கேன்ல சொல்றான். எழுத்து என்பது கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதம்மா. தமிழ்ல கழுத்தனாலும் கொடு, அடுத்தவனுக்கு எழுத்தை கொடுத்துறாத, எழுத்து ரொம்ப முக்கியமானது. அப்ப எழுதிக்கங்கிறான் கடன் விஷயத்துல. ஃபக்துபூஹு, நீ எழுதிக்க, ஒரு தேதியை குறிப்பிட்டுங்கிறான். அந்த தேதியை குறிப்பிடுவதற்கு நாம ஏற்படுத்தி இருக்கிறோமே இந்த காலண்டர் சிஸ்டம், இதெல்லாம் நாம ஏற்படுத்தி எல்லாருக்கும் தெரியுது, அப்படித்தானே? கிரிகோரியன் காலண்டர் என்பது கிரேக்க அரசர்களால், ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது. ஏன், நம்ம கடந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி இருந்தார், அவருடைய ஆட்சி காலத்தில் 2006 நினைக்கிறேன்,
அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வந்து விட்டது, தை 1ஆம் நாள் தான் ஆண்டினுடைய தொடக்கம்னு சொன்னார். தமிழர் திருநாள் வந்து இதில் கிடையாது, சித்திரை 1 கிடையாது, தை திங்கள் தான் முதல் நாள் கொண்டதாரா இல்லையா? நம்ம சமகாலத்தில் கண்டோமா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கேன்னு சொல்லி ஆண்டினுடைய தொடக்கமே தை திருநாள், தமிழர்களுடைய பண்டிகை. அந்த நாளில் தான் ஆண்டின் தொடக்கம்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தோன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை நீ சொன்னதெல்லாம் செல்லுபடி ஆகாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்திரை தான் 1ஆம் நாள் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டது தானே, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளது இல்லை, நாம கண்டது. அப்போ அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும்போது அந்த காலண்டரை அவர்களா உருவாக்குறாங்க. அப்போ அவர்கள் உருவாக்கியது தவறுன்னு சொல்லி இன்னொரு ஆட்சியாளர் வந்து மாத்துறான். அப்போ நமக்கு தேவை, ஆனால் அது தேவையற்று அது பிழையாக இருந்தாலும் அது தேவைன்னு நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தேவையான மனிதனுக்கு அனைத்தையும் படைத்த அல்லாஹ் அந்த அளவீட்டையும் தந்தான். அதான் 2வது அத்தியாயத்தில் 187 சகோதரர் ஷஃபி படித்து காட்டினார். ஆரம்பத்தில் உங்களுக்கு மக்ரிபுக்கு முன்னதாக அறிமுகமான பேச்சில் அவர் கொண்டு வந்தார், எஸ் அலூன கானில் அகில்லா, உங்களிடம் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். அந்த மக்கள் பிறைகளை தான் தங்களுடைய வாழ்நாளில் தேதியாக பார்த்து கொண்டே வந்தான். அது முகம்மதுக்கு தெரியுதான்னு பார்த்தான். ஹைல், எஸ் அலூன கானில் ஹைல் மஹீல், ஹைலை பற்றி மாத விளக்கு ஏற்படுத, பீரியடு ஏற்படுத பெண்களுக்கு, அது எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தானே இருந்தது. முகம்மதுக்கு என்ன தெரியுது, அதில் என்ன நாலேஜ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டான். எஸ் அலூன கானில் ஹம்ரு, சாராயம், அது காலம் முழுக்க இருந்துக்கிட்டு தானே இருக்கு, மது. அந்த மது விஷயத்தில் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் என்ன செஞ்சான்? கொஸ்டின் வைத்து கேள்வி கேட்டு அதுல இருந்து விடைகளை சரியா சொல்றாரு அப்படின்னு கேட்டான். பெண்களை பற்றி கேட்கும்போது எஸ்ஸாலூனக அனில் மஹீல், அது என்ன பெண்களுக்கு ஏற்படுத மாதாந்திர இது ஏற்படுத, அவர்களுடைய அசௌகரியமான சூழல் வருத, அதை பற்றி என்ன இவருக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இவருக்கு சரியா சொல்றாரா? சரியா சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வந்து கேட்கிறான், எஸ்ஸாலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? உங்களுடைய சஜஷன் நீங்க என்ன அதை என்னதான் வச்சிருக்கீங்க? சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவன் அதை தான் பார்த்துக்கிட்டு வர்றான். அவனுக்கு தேதியாக, ஏன்னா ஹஜ்ஜி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாலே ஹஜ்ஜி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னதாகவே தவாஃப் செஞ்சான், ஹஜ்ஜி செஞ்சான், உம்ரா செஞ்சான், வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். சிலைகளுக்கும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தான், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யல. அப்ப வழிபாட்டு முறை என்பது இருந்தது, பிழையாக இருந்தது, இணையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை களப்பற்ற முறையில் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அவர்களிடம் ஏற்கனவே முஹர்ரம் சஃபர் என்ற அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு காலண்டர் சிஸ்டத்தை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில் பயன்பாட்டில் தான் இருந்தது. அதுல எந்த குறையும் இல்லை. அதை வந்து தான் கேட்டான், எஸ்ஸாலூனக அனில் அஹில்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்றான். அல்லாஹ் கொல், நீங்க சொல்லுங்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொந்த பதில் இல்ல. கொல், நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஒருத்தன் ஆளுமை, ஒருத்தன் ஆர்டர் போடுறான்னு அர்த்தம். யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். மவாகீது லின்னாஸ், இது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஹிஜ்ரி கமிட்டி மக்களுக்கு, தௌஹீத்வாதிகளுக்கு, சுன்னத் ஜமாத் மக்களுக்கு அப்படி சொல்லல. லின்னாஸ், மனித சமூகத்துக்கு ஸ்கேல், நாட்களை அளவிடக்கூடிய ஒரு கருவி. அந்த சந்திரன் என்ற அந்த பிறைகளினுடைய ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு நாளை குறிக்கக்கூடிய ஒரு அளவீட்டு கருவின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் சரி கண்டுட்டான், சரியா தான் சொல்றாரு இந்த முகமது. ஏன்னா அவர் கூட வாழ்ந்தவர்ல, படிக்கல, எல்லாம் தெரியுது. அவர் சாதாரண ஒரு வளர்ப்பாக தான் வளர்கிறார், வணிகராகத்தான் திகழ்கிறார். பெரிய PhD முடிக்கல, பெரிய பெரிய கல்லூரி படிப்புலாம் படிக்கல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகம் அதை விளங்கி இவருக்கு அதுல என்ன நாலேஜ் இருக்குன்னு கேட்கிறான். அவர் சொல்ற குல்ஹிய மவாகீது லின்னாஸ் வல் ஹஜ், ஹஜ் அவன்கிட்ட ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு, பிழையாகவும் இணையாகவும். அதை சொல்றாங்க. அந்த ஹஜ்ஜையும் நாட்களையும் கணக்கிடுவதற்கான அளவீட்டு கருவின்னு சொன்னாங்க. அதான் நாட்காட்டி. நாள்காட்டின்னு சொல்றோம்ல, இந்த மவாகீது லின்னாஸ் மனித சமூகத்துக்கான நாள்காட்டி. நாட்காட்டின்னு அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க 9வது அத்தியாயத்தில் 36ல இன்ன இத்தத ஷுஹூர், ஷஹர்னுடைய பன்மைதான் ஷுஹூர், மாதங்கள். மாதங்களின் எண்ணிக்கை என்பது இந்த அல்லாஹ்விடத்தில் இஸ்னா ஷஹரன், 12 மாதங்கள் இருக்கிறது. அப்போ
எப்போலேருந்து யௌம ஹலக்க சமாவாத்தி எல்லாரும் நேற்று இன்னைக்கு உருவாக்குனதில்ல. முகமது நபி வந்த உடனே 12 மாதங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகை 5 என்று கொடுத்தானே அல்லாஹ், 5 நேர தொழுகைன்னு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தானே, அது மாதிரி 12 மாதத்தை அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃப்ரேம் பண்ணலை. யௌம ஹலக்க சமாவாத்தி எல்லாரும் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே அதுக்கு 12 மாதங்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா. அல்லாஹ்வுடைய சர்வர்லேயே அப்படிதான் இருக்குங்க. நம்ம கிதாப்னா புத்தகங்கிறோம்ல, கிதாப் புக்குங்கிறோம்ல, அந்தந்த காலத்துக்கு ஏட்டுன்னு வச்சு கொடுப்போம். முந்தைய காலத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏட்டில் தான் எழுதுனாங்க, தோள்கள்லையும் பலகைகள்லையும் எழுதுனதுனா நம்ம அதை அர்த்தம் வச்சுக்கிட்டோம். அசலில் இப்போ என்ன அர்த்தம் வைக்கணும்னா அல்லாஹ்வுடைய சர்வரில், அல்லாஹ்வுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும்ல, நம்மலாம் சர்வர் தானே ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பேங்க்கும் போனோன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் போனோன்னா அவன் தனக்குன்னு ஒரு சர்வரை வச்சுருப்பான். இதை விட பிரம்மாண்டமானது, ஆக்கவும் அழிக்கவும் சக்தி பெற்ற அல்லாஹுடைய சர்வர் ஃபீ கிதாபில்லா. அல்லாஹுடைய பதிவில் அந்த சர்வரில் யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதை அல்லாஹ் அந்த திட்டவட்டமாக சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மாதங்கள் என்பது 12. அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 44, 64 வசனங்களில் குறிப்பிடுகிறான். இந்த நபி யார் தெரியுமா? இந்த முஹம்மது யார் தெரியுமா? மெசேஞ்சராக வந்திருக்கார இவர் யார் தெரியுமா? லித்துபய்யின லின்னாஸ், மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவர், குழப்ப மாட்டாரு. மக்களுக்கு நான் தொழுன்னு சொல்லுவேன், எப்படி தொழணும்னு அவர் கற்றுத்தருவார். தொழுன்னு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். அக்கீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகள். எங்க 4 ரக்காத் தொழுகன்னு வந்தது? எங்க மக்ரிபு 3 ரக்காத்துன்னு வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டுவாங்க. ஜக்காத்து கொடுந்தா வந்தது. 2.5 அப்படின்னு நம்ம சொன்னோமே, அது எங்க வந்தது? குரான்ல இருக்கா 2.5? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் 2% கொடுன்னு சொன்னாங்க. விளக்கி தருவார், அவர் குழப்ப மாட்டார். லித்துபய்யின லின்னாஸ், மனித சமூகத்துக்கு விளக்கி தரக்கூடியவர். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி தராங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, மாதம் என்பது 29 நாட்களை கொண்டதும் இருக்கிறது, 30 நாட்களை கொண்டதும் இருக்கிறது. நல்லா கேட்டுக்கங்க, புதுசா கேட்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையில தான் இருக்கு, சொல்லக்கூடிய வார்த்தை தான். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு 30ஆவும் இருக்கும், 29ஆவும் இருக்கும் அப்படின்னு போக்கில் அடிச்சுட்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அடிச்சுட்டு போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஏனா தானன்னு சொல்லி விட்டுட்டு போகல. 30 நாட்களை கொண்ட மாதமும் இருக்கிறது, 29 நாட்களை கொண்ட மாதமும் இருக்கிறது. அப்படின்னு ஒரு கட்டத்தில் அஷ்ஷஹ்ரு, இந்த மாதம், நடப்பு மாதம், நான் வீற்றிருக்கக்கூடிய, நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்ஷஹ்ர், இந்த மாதம் 29 லைலத்தன், 29 நாட்களை கொண்டது என்று 22ஆம் நாளிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 22ஆம் பிறையில அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தினுடைய நாள். எல்லாரும் என்ன சொல்றாங்க? 29ஆவும் இருக்கும், 30ஆவும் இருக்கும். வார்த்தையை மாற்றி அமைத்து விட்டார்கள். புரிதல் தவறு, சொல்லாடலும் தவறு, புரிதலும் தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 நாட்களை கொண்ட மாதமும் இருக்கிறது, 30 நாட்களை கொண்ட மாதமும் இருக்கிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா 16வது அத்தியாயத்தில் 44ல் இந்த முஹம்மது உங்களுக்கு விளக்கி தரக்கூடியவர். லா யஸீது ஸலாஸீன், 30 நாட்களுக்கு அதிகமாக ஒரு மாதம் இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னாங்க. லா யஸீது, ஜியாதா ஆகாது, ஜியாதா கிடையாது, அதிகம் கிடையாது. ஸலாஸீன், 30க்கு மேலே இல்லை. நம்மகிட்ட எப்படி இருக்கு? தமிழ் மாதங்களை எடுத்துக்கிட்டோம் சொன்னா சில ஆண்டுகளில் 32 நாட்கள் கொண்டது வருது. கிரிகோரியன் காலண்டரை எடுத்துக்கிட்டனா வரிசையாகவே ஜனவரி 31, பிப்ரவரியை விட்டுருவோம், மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூலை 30, ஜூன் 30, ஜூலை இப்படி அளந்து காட்டுவாங்களே. மேட்டில் வந்தால் 31, பள்ளத்தில் வந்தால் 30, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டும் ஜூலையும் 31, 31, 31 இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு நேர் மாற்றம். ஒரு ஆண்டில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 12 மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு மாதம் என்பது 29 நாட்களையும் இருக்கிறது, 30 நாட்கள் கொண்டதும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனா நாம நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய மாதங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 28ல் முடியுது, 31ல் முடியுது,
இந்த மாதம் என்ன 31 முடிஞ்சுதா? ஜனவரி, இன்னைக்கு 1ஆம் தேதின்னு சொல்கிறோம், பிப்ரவரி 1ன்னு சொல்கிறோம். ஆனால் 31 முடிச்சிருக்கோம். 31 இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதான் நம்முடைய வாழ்வியல். நீ இல்லைன்னு சொல்லுவியா? உன்னுடைய வாழ்வியல் இல்லை, உன் வாழ்க்கையில் கிடையாது. என் வாழ்க்கையில் 31 இருக்கா இல்லையா? ஜனவரி 31 முடிச்சோமா இல்லையா? 31 நம்ம கல்யாணம் வச்சு டேட்டை பதிவு பண்ணுறோமா இல்லையா? நம்ம குழந்தை பிறந்த அந்த தேதியை ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ணுறோமா இல்லையா? இறந்து விட்டால் அந்த 31 ரிஜிஸ்டர் பண்ணுறோமா இல்லையா? அப்போ எல்லாமே நடக்குது. படிப்பில் சேர்க்குறோம், இல்லை ஒரு பெண்ணு பார்க்க போனோம், அந்த பெண்ணை இன்றைய நாளில் நான் முதலாக கண்டேன் 31 ஜனவரி 31 எழுதி வைக்கிறோமா இல்லையா? எழுதி வச்சானா இல்லையா? பிள்ளைகள் எழுதுதா இல்லையா? அப்போ இல்லாத ஒன்று. இஸ்லாம் மாதங்கள் 12 மாதங்களுக்கு 29-30 நாட்கள் தான் அளவீடு என்று சொல்லி தருகிறது. ஆனால் நாம 31. நீ என்னையா அப்படி சொல்றது? நான் செய்கிறேன் ஐயா, ஜூலை ஆகஸ்ட் 31 கொண்டாடுவேன். நீ என்ன 30ஓட முடிக்கிறேன்னு சொன்னது? அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தானே இருக்கு. நீங்கள் நானும் எடுத்த முடிவு இல்லை, எவனோ எடுத்த முடிவு தந்தா அதை நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாம எடுத்த முடிவு இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் என்ன, இதுதான் காலண்டர் நினைக்கிறோம். இவ்வளோ தேவையான ஒன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தராம போனா? எப்படி தராம இருப்பான்? தந்திருக்கானே. யஸ்அலூனக அனில் அகில்லா குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸ், மனித குலத்துக்கெல்லாம் அளவிடக்கூடிய கருவின்னு சொல்லி தந்துட்ட. அந்த அளவிடக்கூட கருவியை நாம ரமலானுக்கும் பெருநாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்றோம். இதுதான் பிரச்சனை. நமக்கெல்லாம் என்னன்னா, பெருநாள் வந்தா அதை பிறைய பார்க்கணும். பிறை என்பது அன்றாட வாழ்வியல். அதனால தான் என்னுடைய மூத்த தாயை நமக்கு சொல்லி தந்தாங்க 10-12 வருஷத்துக்கு முன்னால். நீங்கள் பாருங்கள், மெஹராப்லாம் இருக்கும். இஸ்லாமிய சின்னம் என்ன? பள்ளிவாசல் சின்னம் இப்படியே ஒரு ஆரோ போட்டிருக்கும். இப்படி 3 இது அப்படி இறங்கும். தாஜ்மஹால்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிற சேஃபு புரியுதா? முசல்லாவில் இருக்கும் 1 2 3, இந்த பக்கம் 1 2 3, 3 சேஃப் அப்படி வரும். அதை சதுரமாக பல விதமாக போடுறான். அது என்னன்னே தெரியல நமக்கு. அது வளர்பிறையின் ஒரு பகுதி, ஃபர்ஸ்ட் 3 நிலை. தேய்பிறையினுடைய ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 நிலை. அதுதான் நம்முடைய வாழ்வியலாக இருந்தது. அதைத்தான் மெஹராபுட கல்லில் கட்டியிருப்பான். மெஹராபு பழைய பள்ளிவாசல்லாம் பாருங்க, மெஹராபு வந்து கல்லாலேயே இருக்கும். பள்ளியே கல்லு தானே, கற்களை வச்சு தானே கட்டியிருப்பான். அந்த மெஹராபை பார்த்தீங்கன்னா கடைந்து இருப்பான். அப்படி இப்படி 3 சேஃப் இருக்கும், இங்க 3 சேஃப். இது என்ன? வளர்பிறையினுடைய 3 தன்மை, 3 ஃபேசஸ். தேய்பிறையினுடைய லாஸ்ட் நிலையை 3 அப்படி காட்டியிருப்பான். இப்படிதான் இருக்கும். கிரசன்ட் பார்த்துருக்கோம்ல, வளர்பிறை ஒரு சேஃப் ஒரு சைடா இருக்கும், இது ஒரு சைடா இருக்கும். அதைத்தான் அதுல கோட் காட்டியிருக்கான் நமக்கு. அதெல்லாம் வாழ்வியல்ல வச்சுக்கிட்டே எதுவுமே இல்லைன்ட்டு அலையிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண்ணை, ஒரு கணவன் மனைவியை வந்து என்னுடைய தாய் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் அவள் தலாக் ஆயிடுவா, அவள் வந்து விவாக விலக்காயிடுவா. அவளை வேணான்னு சொல்கிறதுக்கு இலக்கிய நயத்தோட என்னுடைய தாயே வா அப்படின்னு சொன்னால் அவள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், க்ளோஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒரு பொண்டாட்டியை ஒருத்தன் என் தாய் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இல்லறத்திற்கு தடை செய்யப்பட்டவள் ஆயிடுவா. இப்படி ஆகி போயிடுச்சு. அல்லாஹுடைய தூதர் காலத்தில் 84வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்கள் படித்தா தெரியும். கது சமி அல்லாஹ் செவியேற்று கொண்டான். அல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, உன்னுடைய கணவன் விஷயத்தில், அவளுடைய கணவன் விஷயத்தில் நபியே உம்மிடத்தில் வந்து ஜிதால் செய்தார், அதாவது ஆர்குமெண்ட் பண்ணால அந்த பெண்ணினுடைய செய்தியை அல்லாஹ் செவியேற்று கொண்டான். அந்த அம்மாவை வந்து அவர் வந்து என் தாய் மாதிரின்னு சொல்லி விளக்காயிடுச்சு. அந்த அம்மா சொல்லுது, இல்லை அவர் விளையாட்டாக சொல்லிட்டா நான் சேர்ந்து வாழணும், இல்லைம்மா வாய்ப்பு இல்லை அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாட்ட போய் கேளு. ஓ தஸ்தகீல் அல்லாஹ், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு போச்சு அல்லாஹுடைய தூதர்கிட்ட. கதுசமி அல்லாஹ் கௌலல்லத்தி துஜாதிலுக்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் மனு போட்டுது. அந்த மனு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓ தஸ்தகீல் அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல முறையிட்டது. அந்த கம்ப்ளைண்ட், அந்த மனுவை கொண்டு போய் போடுது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? செவியேற்று கொண்டான். செவியேற்று ஒரு 3 விதமான கஃபாரா, அது பெரிய நீண்ட சம்பவம், அதில் உள்ள செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 விதமான பரிகாரத்தை சொன்னான். அந்த 3 விதமான பரிகாரம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை நீ மணமுடிக்க கூடாது, இல்லறத்தில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்துக்கொள்ளனா என்ன செய்யணும்னா, அல்லாஹ் 3 விதமான ஒரு விஷயத்தை சொல்றான். கதுசமி அல்லாஹு கௌல வல்லதீன யுலாஹிரூன, அவரை லிஹார் செய்து விட்டால் அவளை தொடுவதற்கு முன்னதாக
60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எத்தனை சொல்கிறான்? இத்தாமு சித்தீன மிஸ்கீனா. சித்தீன்னா கல்ஃப் கண்ட்ரி போனவங்களுக்கு தெரியும். சித்தூனன்னா 60ன்னு அர்த்தம். சித்தானா 6, சித்தீன் 60ன்னு அர்த்தம். சித்தீன மிஸ்கீனா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும்னு சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான். உணவளித்துட்டு நீ என்ன செஞ்சுக்கலாம்? அவளை மனைவியாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வழி இல்லை. நானே அடுத்தவன் தந்தால் தான் சோறு திங்கிற அளவுக்கு இருக்கேன். நான்லாம் 60 பேருக்குலாம் சோறு கொடுக்க முடியாது அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு அடுத்த ஆப்ஷன் 60 நோன்பு வையின்னு சொல்லலை. ஷஹ்ரைனி முத்தத்தாபியாயின் தொடர்படியான 2 மாத கால நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும்னுங்கிறான். 2 மாத காலம் தொடர் நோன்பு. அவன் 1.5 மாதம் வச்சான், ஒரு நாள் நோன்பு வைக்க முடியலை, வயிற்று போக்காயிடுச்சு, நிறுத்திட்டான்னா ஃபஸ்ட்லேருந்து 2 ஆரம்பிக்கணும். 2 மாத காலம் நோன்பு வைக்கணும். இதுதான் சட்டம். அந்த கதுசமே அல்லாஹ் முஜாதலா என்ற அத்தியாயத்தினுடைய செய்தியில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அதுதான் சொல்லித்தரான். 58வது அத்தியாயம், மாற்றி சொல்லிட்டேன், 58வது அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்கிறான். அப்போ 60 மிஸ்கீனுக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு, ஆனால் நோன்பை பற்றி சொல்லும்போது ஷஹ்ரைனி முத்தத்தாபி ஐனி தௌபத்த மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபாவாக மாறுறதுக்கு 2 மாத கால தொடர்ச்சியான நோன்பு வையின்னா. இதை எப்படி சொல்ல முடியும்? 2 மாத கால நோன்பு எப்படி எடுக்கிறது? ஜனவரி பிப்ரவரி எடுத்துருவோமா? ஜனவரி 31 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றம். ஏன் 30 தான் வரும்னு சொன்னாங்க, 31. பிப்ரவரி 28 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 இருக்கணும்னு சொன்னாங்க. எப்படி கஃபாராவை நிறைவேற்றுறது? ஒருத்தன் செஞ்சிட்டான், மனைவியை பார்த்து சொல்லிட்டான் என் தாயின், அவன் மீண்டும் அந்த பெண்ணோட சேர்ந்து வாழணும். அவனுக்கு என்ன சட்டம் சொல்றது? அல்லாஹ் சொல்றானே, இன் உம்மஹாத்துக்கும் இல்லல்லாஹி வலதுனகும், அவன் மனைவி தாய் இல்லை இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? அவளை தொடுவதற்கு முன்னால யஊதுன லிமா காலு ஃபதஹ்ரீர் ரகபத்தின் மின் கப்ல அய்யத்தமாஸா, தொடுவதற்கு முன்னால ஒரு அடிமையை உரிமை விடணும். அடிமையாவே நான் இருக்கேன், நானே அடிமை, நான் எங்கே கொண்டு போய் அடிமையை விடா? சரி, அப்படின்னா நீ என்ன செய்யணும்? 60 ஏழைக்கு சோறு கொடுக்கணும். 60 ஏழைக்கு சோறு கொடுப்பதற்கு நானே அடுத்தவன் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அது வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யறது? அப்போ 2 மாத காலம் நோன்பு நோக்கணும். இதுதான் ஒரு பெண்ணை மீண்டும் அவன் அந்த மனைவியை ஆட்சி கொள்வதற்கான சட்டம். இந்த சட்டத்துக்கு எங்கேருந்து எடுக்கிறது? ஸ்கேல் இல்லாமல் முடியுமா? அப்போ நாம் வச்சிருக்க பிப்ரவரி மார்ச் எடுத்துக்கிடுவோம், 28 31. ஜனவரி பிப்ரவரி எடுத்தால் 28 31. சரி, ஜூலை ஆகஸ்ட் எடுப்போம், 31 31. சரி, ஜூலைக்கு முன்னால் மே ஜூன் 2 எடுப்போம், 30 31. என்ன செய்யறது? 29 இருக்கணும் அல்லது 30 தான் இருக்கணும். உங்களுக்கு 31 வருது. அப்போ அல்லாஹ்வுடைய சொல்லலாம் பொய்யா போயிடும். ஒரு அளவீட்டை தரலன்னு வைங்க, இந்த சட்டத்தை அவன் சொல்லவே கூடாது. இந்த சட்டத்தை சொல்லியிருக்கான்னா அங்கே 60 பேர் நம்பரை சொன்னான். மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்கறதுல இத்தாமு சித்தீன மிஸ்கீனான்னா அதே இத்தாமு சித்தீன சௌமன் சொல்ல வேண்டியதானே? 60 நோன்பு வையின்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை 58 நோன்பு வையி, 29 29 58 வச்சுக்க சொல்லலையே. ஏன்? உனக்கு நான் கருவி தந்திருக்கேன், அந்த ஸ்கேலை வச்சு நீ அளந்துக்க, அளந்து என்ன செஞ்சுக்க? உன்னுடைய நோன்பை வச்சுக்க. ஏன் இத்தாவுக்கு என்ன சொன்னான்? இத்தாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது என்ன சொல்றான்? 4 மாதங்கள் 10 நாள். எப்படி கொண்டு வர்றது? 4 மாதம் எப்படி கொண்டு வர்றது? ஒரு மனுஷன் பிப்ரவரி 10ஆம் தேதி செத்து போயிட்டான், இல்லை 20ஆம் தேதி செத்து போயிட்டான். பிப்ரவரி 21 கணக்கிட்டா அது சாத்தியப்படுமா? இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் தெரியாம மனித சமூகம், இஸ்லாமிய சமூகம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கணவன் செத்து போயிட்டான் 17ஆம் தேதி, அந்த பெண்ணு 4 மாதம் 10 நாள். என்ன கணக்கு இருக்கா? இந்த கணக்கு தான் இருக்கா? இந்த கணக்கு தான் செல்லுபடி ஆகாத. இது பிள்ளையால இருக்கு. நிறைய மக்கள் எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. இப்போ இறந்து போனவருடைய மனைவி எவ்வளோ நாள் இதா இருப்பா? 4 மாதம் 10 நாள். அப்படித்தானே அல்லாஹ் சொன்னான். 4 மாதம் 10 நாள். எல்லாரும் என்ன கணக்கை வச்சிருக்காங்க? போய் கேளுங்க, சர்வே எடுங்க. ஒரு ஆள் சொல்லட்டும், ஜனவரியில் செத்து போனவங்க ஜனவரியில தான் கணக்கு பார்க்குறாங்க. ஜனவரி 17ஆம் தேதி போனாரா, இதில் ஒரு டேட்டா எடுத்துக்கிறான். எடுத்துட்டு இதுலேருந்து ஜனவரி 17, பிப்ரவரி 17, மார்ச் 17, ஏப்ரல் 17, மே 17, அதுலேருந்து ஒரு 10 நாளை எடுத்துக்கிடுவான். இது எப்படி செல்லுபடி ஆகும்? இது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் இல்லையா? 4 மாதம் 10 நாள். ஓகே, 4 மாதம் 10 நாள் உங்கள் மாதத்தில் பிழை இருக்குதே, உங்கள் மாதம் பஞ்சாயத்துல இருக்கு, பிரச்சனையில இருக்கு. 31 நாள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர் மாற்றமா இருக்கு. பிப்ரவரி 28 முடிச்சு போட்டியல. அப்போ உங்களுடைய அந்த இதா கணக்கே பஞ்சாயத்தா போச்சே. ஒரு மனிதன் ஒரு மூமினை கொன்னு விட்டால் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஃபாரா சொன்னான். அந்த கஃபாரா என்ன? அதே மாதிரி தான்.
ஒரு ஏழை ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், இல்லைன்னா 2 மாத காலம் நோன்பு நோக்கணும். அப்போ நோன்பு எப்படி நோக்கிறது? நீங்கள் என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? அப்போ நம்மள்ட்ட எந்த கணக்குமே சரியில்லைன்னு தானே சொல்லி வச்சிருக்கோம். இதில் நுண்டியா இருக்கு, இது ஊனம் இருக்கு, கிரிகோரியன் காலண்டரில் ஊனம் இருக்கு, அந்த தமிழர் காலண்டரை எடுத்து அதில் ஊனம் இருக்கு, 32 வருது. அப்போ எதுவுமே பஞ்சாயத்தில் இருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது நாங்கள் குத்து மதிப்பாக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு கணக்கீடு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கீடு என்ன சொன்னா, அருமையாக சொல்லி தண்டா. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த சந்திரனுடைய கணக்கு தான். முதல்ல மனிதனை படைத்து இந்த பூமியை படைத்து உருவாக்கம் கவுண்டிங் ஃபர்ஸ்ட் அப்படி 0லேருந்து ஆரம்பிச்சத அந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம், பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து சுழல ஆரம்பிச்சுது. அதுல இருந்து தான் கவுண்டிங்கே ஆரம்பிச்சுது. நம்ம கவுண்டிங்லாம் செருப்புக்கு தகுந்தபடி காலை வெட்டிக்கிட்டு இருக்கோம். செருப்பு எடுத்துட்டேன், செருப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, காலை கொஞ்சம் தரிச்சுக்கிறேன்னு தரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது முறை அல்ல. முறையானது எது? அல்லாஹு தந்த சந்திரன். நம்ம ஹிஜ்ரி காலண்டர்னு போட்டிருக்கோம், அது அசல்ல மனித குலத்திற்கான காலண்டர். நம்ம ஏன் ஹிஜ்ரியும் போட்டிருக்கோம்? அந்த கவுண்டிங் 1447 என்பது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது. அல்லாஹுவின் தூதருடைய பயணம், அந்த பயணத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு கணக்கீடு வைக்கப்பட்டது. நம்ம வெறுமன கணக்கீடே வச்சுக்கலாம், ஒன்றும் ஹிஜ்ரி காலண்டர் தான் சொல்லலாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னதாகவே இந்த காலண்டர் இருக்கத்தான் செய்யுது. இந்த சந்திர நாட்காட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்முடைய கணக்குக்கு நம்மளாம் என்ன செய்வோம்? நான்லாம் சின்ன பிள்ளையில என்ன செய்வேன், எம்ஜிஆர் செத்த போதெல்லாம் நான் ஊரில் தான் இருக்கேன், இந்திரா காந்தி சாகும்போது கொல்லப்பட்ட போது நான் ஊரில் தான் இருந்தேன், பாபர் மசீது இடிக்கும்போது நான் தஞ்சாவூரில் இருந்தேன். இதுதான் எனக்கு தெரியும். 92ன்னு எனக்கு தெரியல, சின்ன பிள்ளைனா. ஆனால் பாபர் மசீது இடிக்கும்போது நான் என்ன செஞ்சுருக்கேன், தஞ்சாவூரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், குரானை ஹைஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என்னுடைய கணக்கீடு. எனக்கு அதுதான் தெரியும். 1992ன்னு எனக்கு சரியாக தெரியாது அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ தெரியும் டிசம்பர் 6 1992 கருப்பு நாள் அப்படி நமக்கு பதிய செய்யப்பட்டது. அதனால பதிந்து இருக்கு, அப்படிதானே? அதுக்கு முன்னதாக நம்ம எப்படி எம்ஜிஆர் செத்த நாள், காமராஜர் செத்த நாள், இப்படிதான் நம்முடைய கணக்கு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கணக்கு உருவாக்கப்பட்டதை தவிர ஹிஜ்ரி காலண்டர் இப்போ உருவாக்குன மாதிரி எல்லாருடைய சிந்தனை இருக்கு. இந்த காலண்டர் என்பது மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இருக்கு. நாம அல்லாஹுடைய தூதருடைய பயணத்திலிருந்து ஒரு டேட்டா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்னதாகவும் டேட்டா இருக்கத்தான் செஞ்சுது. அதையும் நம்ம அறிவு இருந்தால் நாம் என்ன செய்யலாம், அதையும் கால்குலேஷன் பண்ணி அந்த டேட்டையும் எடுக்கலாம். அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தேதியை கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த கால்குலேஷனை பின்னோக்கி போய் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த சந்திரன் என்ற நிலைப்பாடு தான் நாட்களை அறிவதற்காக, அந்த கவுண்டிங் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்கான தகுதியான ஸ்கேல். இது அல்லாத இந்த சூரியன் மற்ற இரவுல நடுப்பகுதியிலிருந்து கொண்டு வருது, இந்த நாளின் தொடக்கம், இதெல்லாம் எந்த விதத்திலையும் நமக்கு ஃபாய்தா கிடையாது. இல்லாத ஊரில் சொல்லுவாங்கள்ல, பிள்ளை இல்லாததுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுப்பா, பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பகுதியெல்லாம். அது மாதிரி இல்லாததுக்கு இந்த காலண்டரை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலண்டர் வணக்க வழிபாட்டுக்கு தவறானது. நம்முடைய இத்தாக்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாது இந்த அடிப்படையில் கொண்டு வந்தா. இந்த சந்திர அடிப்படையில் நாட்களை கணக்கிட்டால் மட்டும்தான் இத்தா செல்லுபடி ஆகும், நம்முடைய கஃபாரா செல்லுபடி ஆகும். ஏன் ஹஜ்ஜ என்ன செய்ய முடியும்? எதுக்கா அல்லாஹ் அதை ஹஜ்ஜுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டான். ஹஜ்ஜி என்பது தில்ஹஜ் மாதம் பிற 8ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், பிற 7ல் கிடையாது. அரஃபா நோன்பு என்பது பிற 7ல் வைக்க முடியாது, பிற 8ல் வைக்க முடியாது, பிற 9ல் தான் வைக்கணும். பிற 9 காலையில் நீங்க 7 மணிக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தொழ முடியாது. பிற தில்ஹஜ் மாதம் பிற 10ல் தான் நீங்க காலையில் தொழ முடியும். ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் தேதியில தான் நீங்க காலையில புது ட்ரெஸ் போட்டு தொழ முடியும். இல்ல ரமலானுடைய கடைசி நாளே நான் சட்டை போட்டுக்கிடுவேன் சொல்ல முடியுமா? போட்டுக்க, செல்லுபடி ஆகுமா? தொழுகையில் வந்து நிற்க முடியுமா? ஈதுக்கு அமைக்க முடியுமா? மார்க் அடிப்படையில். திமிருக்கு நான் செய்வேன்னா செஞ்சுட்டு போ, ஒரு நாள் லேட்டாக தான் செய்வேன், செஞ்சுட்டு போ. ஆனால் சட்ட அடிப்படை லீகலாக செய்ய முடியுமா? செய்ய முடியாத. அப்போ எல்லாத்துக்குமே அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு டேட்டு. யௌம அரஃபா 9ஆம் நாள் தான் அரஃபா நோன்பு. அதை வைக்கிற வந்து ஆஷுரா நோன்பு எப்போ வரும்? பிற 9-10, பிற 9-10 தான் ஆஷுரா. ஆஷுரானாலே 10 தானே. ஆஷிர் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். அஷர 10, ஆஷுரா 10ன்னு அர்த்தம், 10வதுன்னு அர்த்தம்.
டென்த்துங்கிறோம்ல, அதே மாதிரி அஷரனா 10, 10. ஆஷூர் அப்படின்னா ஆஷூரா அப்படின்னா 10th, 10வது நாள் தான் நோன்பு வைக்கணும். 7ல் வைக்க முடியாது. மொஹர்ரம் மாதத்தில் நான் 7ஆம் நாளே நோன்பு வைப்பேன், வச்சுக்கோ, ஆனால் செல்லுபடி ஆகாது. ஆஷூரா நோன்பாக எடுக்காது. அப்போ ஆஷூரா அந்த 10ஆம் நாளை அறிவது எப்படி அறிகிறது? சந்திர நாட்காட்டியை கொண்டு தான் அறிய முடியும். சந்திரனுடைய அந்த பிறையினுடைய தடிப்பங்களை கொண்டு தான் அறிய முடியும். அப்போ காலண்டர் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், இன்னைக்கு நேற்று தரல. நிறைய பேர் வலைதளங்கள், அன்னைக்கு கூட ஒரு ஆள் பண்ணுதான், இஸ்லாம் என்பது முகமது கொண்டு வந்தது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க இஸ்லாம். முஸ்லீம்களே அப்படி தான் சொல்கிறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே இஸ்லாம் பரவி. இஸ்லாம் ஆல்ரெடி ஆதம் நபியிலேருந்து இருக்கு. ஒவ்வொரு நபிமார்களும் அதை புதுப்பித்தார்கள். அவ்வப்போது பிழையாக இணையாக அந்த ஏகத்துவம் சிதைக்கப்படும் போது ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்து இஸ்லாத்தை புதுப்பிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. எல்லாரும் அப்படி தான் நினைக்காங்க. முஸ்லீம்கள் பேச்சிலேயே சொல்லாடலே அப்படி தான் இருக்குது. சில முஸ்லீம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வந்தப்ப ரசூல்லா எங்கே கொண்டு வந்தாங்க? ரசூல்லாவுக்கு முன்னால் ஈசா இருந்தார, ஈசாவுக்கு முன்னால் பல நபிமார்கள் இருந்தாங்களே, எல்லாரும் இஸ்லாத்தை தானே சொன்னாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை இஸ்லாத்தை சொன்னாருன்னு தானே சொன்னான். வக்கானா ஹனீஃபா முஸ்லீமா தானே சொல்லித்தரா, முஸ்லீமா இருந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாம் வந்து அரபு உலகத்திலேருந்து முகமது கொண்டு வந்தார். முகமதுலாம் கொண்டு வரல, முகமது மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்த்தார். அது மறக்கடிக்கப்பட்ட போது, இணையாக பிழையாக ஏகத்துவம் ஆக்கப்பட்ட போது இவர் கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தினார். அதே மாதிரி இந்த காலண்டர் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. முதல்ல நம்ம இந்த காலண்டர் ஹிஜ்ரி கமிட்டியினர் கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு அப்படி வருது, இவங்களுக்கு என்ன தெரியும் ஹிஜ்ரி கமிட்டி? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு என்ன தெரிய போகுது? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. குரானுக்கு எல்லாம் தெரியும். ஏன்? குரானை தந்தவன் அல்லாஹ், அதை விலைக்கு தந்தவர் அல்லாஹுடைய தூதர். அந்த 2 பேரும் சொன்னது தான் இந்த காலண்டர் சிஸ்டம். அப்போ நம்மெல்லாம் நோன்புக்கும் ஹஜ்ஜுக்கும் மாத்திரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நோன்புக்கும் ஹஜ்ஜுக்கும் மாத்திரம் அல்ல, அன்றாட வாழ்வியல். இது வாழ்வியலுக்கு சொந்தமான ஒன்று தான் இந்த காலண்டர் சிஸ்டம் என்பது. இந்த காலண்டரை மறந்து தான் இன்னைக்கு வேறு வேறு காலண்டர்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு வேறு காலண்டர் வச்சிருக்கிறதுக்கு நமக்கு எந்த வகையிலையும் செல்லுபடி ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஒரு மூமினை கொலை செய்து விட்டால் ஒமன் கத்தல முஃமினன் ஃபதஹரீர் ரகபத்தி முஃமினா வதியா முஸல்லமத்தின் இலா அஹ்லிஹி இல்லா யஸத்தகு ஃபமல்லம் யஜிது ஃபஸியாமு ஷஹ்ரைன். அந்த ஒரு மூமினை கொன்னதற்கு பரிகாரமே 2 மாத கால நோன்பு. அப்போ எல்லாத்திலையுமே கணக்கீடு இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மாதம் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ மாதம் என்பது சந்திரன் அடிப்படையில் கணக்கிட்டால் மட்டும்தான் மாதங்களை நாம் அளவிட்டு கொள்ள முடியும். இதைத்தான் இந்த ஹிஜ்ரி கமிட்டி ஆகிய நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹிஜ்ரி என்ற ஆண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேதி போட்டு தந்தாங்களே, அந்த தேதியில் நாம் நின்றுக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் போகலான்னா போகலாம், போகக்கூடாதுன்னு சட்டம்லாம் இல்லை. அது எப்படி போவா, உன் மீது நாங்கள் வழக்கு தொடுப்பேன்லாம் சொல்ல முடியாது. அறிவு இருந்தால் அதுக்கு முன்னதாக உள்ள தேதிகளையும் நாம் என்ன செய்யலாம், கால்குலேஷன் பண்ணி எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் வாழ்வியல். முதல்ல இந்த காலண்டர் என்பது ஏனோ தானோ ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு செய்தி அல்ல, ஒரு நிலை அல்ல. இது அன்றாட வாழ்வியல். அதனால தான் நம்ம தேதியெல்லாம் போடும்போது பாருங்க, நம்ம தேதி இன்னைக்கு பிற எத்தனை 14 8ஆம் மாதம் 1447 நம்மளால் மட்டும்தான் சொல்ல முடியுது. வேற யாராவது சொல்ல முடியுதா? கல்யாண தேதியை ஞாபகம் வச்சிருக்கிறவன், அந்த கிரிகோரியன் தேதியை ஞாபகம் வச்சிருக்கிறவன் தன்னுடைய கல்யாண அந்த அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த தேதியை ஞாபகத்தில் வச்சுக்க முடியலை. எவ்வளோ பொன்னான நாள் நம்ம அதை வருஷம் கொண்டாடுறான். மனுஷன் கொண்டாடுறதுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தரப்படலை. அப்படி கொண்டாடுறவங்க கூட இந்த பிழை இல்லாத காலண்டரை கணக்கில் வச்சுக்கிறது இல்லை, பிழையான தேதியை தான் நம்ம மனசில் வச்சுருக்கோம். பிழையான தேதி தான் நம்முடைய பிள்ளையினுடைய பிறப்பாக இருக்கட்டும், நம்முடைய கல்யாண தேதியாக இருக்கட்டும், நம்முடைய துக்க சுக காரியங்கள் அனைத்திலும் அந்த பிழையான தேதியை தான் ஞாபகத்தில் வச்சுருக்கோம். இவ்வளோ முக்கியமான தேதி சிஸ்டம் என்பது, காலண்டர் சிஸ்டம் என்பது அல்லாஹுவால் தரப்பட்டது தான். அதான் அல்லாஹு சொல்கிறான், அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின் பிரகாரம் இருக்கிறது. 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் ஹுவ, அவன் யார் தெரியுமா, அல்லதி ஜஅல ஷம்ஸல் தியாஆ, சூரிய சந்திரனை ஜஅல ஷம்ஸல் தியாஆ, சூரியனை சுடர் தரக்கூடிய ஒளியாக தந்தான். வல் கமர நூரா, சந்திரனை அதிலிருந்து வாங்கி தரக்கூடிய ஒளியா. நூறு லியா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா எல்லாத்தையும் பார்த்து ஒளின்னு சொல்ல முடியாது. அந்த ஒளியை நேரடியாக பார்க்க முடியாது. சூரிய ஒளியை
சந்திர ஒளியை நேரடியாக கண்ணால் பார்த்தா ஒன்றுமே ஆகாது. கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பிரச்சனையே வராது. ஏன்? அது வாங்கி தருதுன்னு அல்லாஹ் அந்த வார்த்தையிலே சொல்லி தந்தான். வல் கமர நூரா வகத்தரஹு மனாசில், அதுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் சந்திரனுக்கு ஏற்படுத்தினான். ஏன் தெரியுமா? லிதாலமு, நீங்கள் இல்மு பெறுவதற்காக. அங்கே சொல்லும்போது லிதாக்கிலுன்னு சொல்லலை, லிதாரிஃபு நீங்கள் அறிந்து கொள்வதற்குன்னு சொல்லலை, லிதாலமு படித்து தெரிவது. இல்முனாலே படித்து தெரிவது தான். ரப்பி ஜிதினி இல்மான் தான் சொல்கிறோம். படிக்கும் ஆற்றலை அதிகப்படுத்தித்தான் தான் கேட்டோம். அப்படி தானே கேட்டோம்? ரப்பி ஜிதினி இல்மானா என்ன? கல்வி ஞானத்தை அதிகம் தானா என்ன? படிக்கும் ஆற்றலை தா, சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை தா. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதாலமு அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, படித்து தெரிந்து கொள்வதற்காக பல படித்தரங்களை ஸ்கேலாக வச்சுருக்காங்கிறான். அதுதான் நம்ம காலண்டர் வெளியிடும் போது பார்த்துருப்பீங்க. அதில் ஃபேஸஸ் அப்படியே இருக்கும். அந்த ஒவ்வொரு முகமும் அதில் இருக்கும். இன்றைய இந்த 14ஆம் நாள் எப்படி இருக்கும்? முழு நிலவாக இருக்கும். முழு நிலவு நிறைய பேருக்கு தெரியலை. நேற்றுக்கு பார்த்தா நேற்றே முழு நிலவு பார்த்தனேம்மா, நாளைக்கு முழு நிலவும்பான். நாளைக்கு பார்த்துட்டு இன்றைக்கி போய் பாருங்கள், வெளியே பாருங்கள், முழு நிலவு இருக்கும். நாளைக்கு பாருங்கள் முழு நிலவு. ரெண்டு எப்படி முழு நிலவாகும்? எல்லா கடவுளும் ஒன்று தான் சொல்கிற மாதிரி. எம்மதமும் சம்மதம் சொல்கிறது ஒரு போலியான சொல்லாடல் தானே. எம்மதமும் சம்மதம், நான் எல்லா தெய்வத்தையும் மதிக்கிறேன் அப்படி சொல்கிறதெல்லாம் பொய். அப்படி சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் தான் கடவுளையே அவன் பொய்ப்படுத்திட்டான்னு அர்த்தம். யார் சொன்னாலும் சரி, ஒரு முஸ்லீம் சொன்னாலும் சரி, இந்து சொன்னாலும் சரி, கிறிஸ்தவன் சொன்னாலும் சரி, அது போலியான வார்த்தை. அதே மாதிரி இவன் சந்திரனை பார்த்துட்டு இன்னைக்கு முழு நிலவங்கிறான், நேற்று பார்த்தவனே முழு நிலவங்கிறான், நாளைக்கும் முழு நிலவங்கிறான். எப்படி அடையாளப்படுத்துவது? பௌர்ணமிக்கு முந்தின நாளும் முழுமையாக இருக்கு. பௌர்ணமிக்கு ஆஃப்டர் பௌர்ணமி, அதாவது முழு நிலவுக்கு மறுநாளும் முழு நிலவாக இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் கொஞ்சம் குறையும். அதில் தான் தேய்மானமே தெரியுது, குறைந்திருப்பதும் தெரியுது. அப்போ இதெல்லாம் எப்படி அறிந்து கொள்ளணும்? வகத்தரஹு மனாசில, அதுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். நீங்கள் நானும் ஏற்படுத்தலை, இஜ்ரி கமிட்டி கொண்டு போய் உருவாக்கலை, அல்லாஹ் ஏற்படுத்தினான். லிதாலமு அதத சினீன வல் ஹிசாப், நீ படித்து தருவது உன் மீது கடமை. அவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறான். மா ஹலக்கல்லாஹு தாலிக்க இல்லா பில் ஹக், அதை சத்தியத்தை கொண்டே தவிர அல்லாஹ் படைக்கவில்லை. சும்மா வீண் விளையாட்டுக்காக படித்து வைக்கலை. நீ படித்தால் அதை புரிந்து கொள்வாய். இஃபஸ்ஸில் ஆயாத்தில கௌமி ஆலமுன், படிக்கக்கூடிய சமூகத்துக்கு அதை விளக்கி தருகிறான். அப்படியே 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் காலண்டரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காலண்டரை பற்றி பேசுகிறான். 36வது அத்தியாயத்தில் 39வது வசனம் யாசீனில், வஷம்சு தஜ்ரீ முஸ்தகரில் லஹா தாலிக தக்தீருல் அசீஸுல் அலீம் வல் கமர கத்தர்னாஹு மனாசில். வல் கமர், கமருக்கு நாம் ஏற்படுத்தினோம், சந்திரனுக்கு மனாசில், பல படித்தரங்களை ஏற்படுத்தும். மன்சிலுடைய பன்மை தான் மனாசில். மன்சிலுங்கிறது ஒருமை, மனாசில் அப்படிங்கிறது புளுரல். அந்த பன்மையான வார்த்தையை சொல்லி வகத்தரஹு மனாசில லிதால வல்கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம், அது உர்ஜூனுல் கதீம், உலர்ந்த பேரித்த பாலை போல் அதனுடைய இறுதி வடிவம் வருங்கிறதையும் அல்லாஹ் உறுதிப்பட 36வது அத்தியாயத்தில் 39ல் சொல்லித்தரான். அப்போ ஆரம்ப நிலையை சொல்கிறான், நடுப்பகுதியை சொல்கிறான், ஆண்டுகளையே கணக்கிட முடியும் சொல்கிறான். ஆனால் நாம் கணக்கிடுவதற்கு தகுதியாக இல்லை. நாம் அதை பற்றி எதுவும் யோசிப்பதே இல்லை. அது ஆண்டுக்கு ஒரு முறை நோன்பு வர நேரத்தில் அதை பற்றி பேசிக்கணும், அதை பற்றி கேட்டுக்கணும். எல்லாம் நம்மளும் அந்த கதியில் தான் இருக்கோம். நாம் மட்டும் அதில் விதி வழக்கு இல்லை, அப்படி தானே? நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் செய்திகளை சொல்வதில், என்னையே நான் சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லலை. செய்தி சொல்வதில் நானும் இந்த நேரத்தில் மட்டும்தானே சொல்கிறேன். மற்ற நாட்களில் நம்ம அதை பெரிய முஸ்தீப் எடுக்கலையே, முயற்சி எடுக்கலையே. இதுலையாவது கொஞ்சம் அந்த வாய்ப்பு கிடைச்சதே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி மக்களுக்கு இந்த காலண்டரை கொண்டு போய் சேர்க்கிறோமே. அப்போ காலண்டர் என்பது அல்லாஹுவால் தரப்பட்டது சந்திர காலண்டர். அப்போ நாம் வைத்திருப்பதெல்லாம் நம்ம தேவைக்காக நாம உருவாக்கி கொண்டோம். அது பிழையானது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணுறோம். பிழையில்லாதது அல்லாஹு தந்தது. அதை தவறாக பயன்படுத்தினால் நம்முடைய வணக்க வழிபாடெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்க தெரிந்து நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் 3ஆம் நாளாக இருந்தாலும் அன்று தான் நாங்கள் நோன்பு ஆரம்பிப்போம். 3ஆம் நாளாக இருந்தாலும் அன்று தான் நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம். நடக்குதா இல்லையா? பாருங்களேன், இஸ்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வச்சுருக்குன்னா, ரமலான் காலத்தில் ஒரு நோன்பை விடுறது வேணுமென்னே ஒருத்தன் விட்டான்னா அவன் மற்ற நாட்களில் அந்த நோன்பை நோற்றினால் அந்த அளவு அதை சமப்படுத்த முடியாது, ஈக்குவல் ஆகாது. அப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. ஆனால் பெருநாள் அன்று நோன்பு நோய்ப்பதை அல்லாஹுடைய தூதர்
தடைன்னு சொன்னாங்க. அப்போ பெருநாள் அன்று நோன்பு நோற்பது தடைன்னு சொன்னால் அந்த தடையான ஒன்றை அறிவதற்கு இலகுவான ஒரு ஸ்கேல் இருக்கணுமா இல்லையா? ஒரு நோன்பை விட்டுட்டா தப்பு தானே. அப்போ ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை நோற்காம 2வது நாள் நோன்பு நோற்றோன்னு சொன்னால் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு நோன்பை மிஸ் பண்ணியிருக்கமே. அப்போ அல்லாஹ் நம்மளை வீண் விளையாட்டாக விட்டானோ, நமக்கு அந்த ஸ்கேலை தராமல் விட்டானோ. நிறைய மக்களுடைய மனநிலை என்னன்னா, சந்திரன் என்பது மகரிப் நேரத்தில் உதிக்குது, மேற்கு திசையில் உதிக்குது அப்படிங்கிற ஒரு உலக மகா முட்டாள்தனம், உலக மகா அறிவின்மை, அறிவில்லாத ஒரு தன்மையில் நாமெல்லாம் இருந்து கொண்டு இருக்கோம். அதன் விளைவு தான் இன்னைக்கு பிறை விஷயத்தில் யாரை பார்த்தாலும் பிறைக்கு உடனே ஒரு ஹதீஸ் சொல்லிடுவான். அல்லும் சுரா ஓதுறானோ இல்லையா, சூமுல் ரூயத்திஹி அஃப்திருல் ரூயத்திஹி. குரான் உள்ள அல்ஹம்து சூரா கூட முழுசா தெரியாது, ஆனால் அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவான், சூமுல் ரூயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு நோற்று கொள்ளுங்கள், பிறையை பார்த்து பெருநா கொண்டாடுங்கள், இதை மட்டும் தூக்கிட்டு வந்தாராம். இதுக்கு இவ்வளோ குரான் வசனம் இருக்க. 10ல் 5, 36ல் 39, 9ல் 36, 55ல் 5, 2ல் 187, 7ல் 42, இவ்வளோ வசனங்கள் இருக்க. ஒரு வசனம் யாருக்கும் தெரியலை. ஏன்? இதை காலண்டராக பார்க்கல, நாட்காட்டியாக பார்க்கல. இது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பார்த்ததுனால அதில் பெரிய நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அதைத்தான் நாம் இந்த ஹிஜ்ரி கமிட்டியாக நாம் என்ன செய்கிறோம், இந்த காலண்டரை தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். நாம் பிறந்து அந்த மக்களோடு கடந்து அடிச்சுட்டு கிடந்தோம். அப்போ தான் தெரியுது, இது பிறையோட பெருநாளோடு நோன்போடு முடிவதல்ல, இது வாழ்வியல். அந்த மக்கள்கிட்ட டிபேட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பெறன்னு பிடிச்சிக்கு நிற்கிறானோ அவங்கள்ட்ட நம்ம கடந்த காலங்களில் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பண்ண பிறகு தான் அல்லாஹ் நமக்கு அறிவை தந்தான். இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பஞ்சாயத்து அல்ல, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு வாழ்வியல். இந்த பிரஸ் சிஸ்டம் என்பது, இந்த காலண்டர் சிஸ்டம் என்பது நம்முடைய வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறத இவர்கள்ட்ட பேசிய பிறகுதான் நமக்கு அல்லாஹ் அந்த அறிவையே தந்தான். இந்த குர்ஆன் வசனம் நான் உண்மையிலே சொன்னேன், 14 வருஷத்துக்கு முன்னால் 10வது அத்தியாயத்தில் 5வது வசனம். எனக்கு நம்ம ஹிஜ்ரி கமிட்டியில் இருக்கக்கூடிய மௌலவிலாம் இல்லை, ஒரு சாதாரண குடிமகன் உங்களை மாதிரி ஒரு ஆள், அவர் ஆலிம்சா இந்த இதை எடுத்து படிங்கன்னார். எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி மனப்பாடம், நான் ஹாஃபிதுல் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவேன். எனக்கு அந்த வசனம்னா தண்ணிப்பட்ட பாடு, ஆயிரக்கணக்கான தடவை படிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அவர் படித்து காட்டும் போது தான் தெரியுது, அல்லாஹ் நீங்கள் கணக்கிட முடியும், ஆண்டுகளையே கணக்கிட முடியும் சொல்கிறானேங்கிறத அன்னைக்கு தான் படித்தேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் சாதாரண குடிமகன், அவர் ஆலிம்சாலாம் இல்லை. இந்த ஹிஜ்ரி கான்செப்டில் காலண்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு சகோதரர், அவர் படித்து காட்டின பிறகு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நாளாக மனப்பாடம் பண்ணியிருக்கோம், தஃப்சீர் படிச்சிருக்கோம், தர்ஜமா படிச்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த வசனம் புதுசாக நேற்று தான் கொண்டு வந்து ஒட்டி வச்சிருப்பானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் 10வது அத்தியாயத்தை 5வது வசனத்தை நீங்கள் அப்புறமா எடுத்து பாருங்கள், படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். காலண்டர் அப்படி அதில் இருக்கும். 2ல் 187 எடுத்து பாருங்கள், 189 அப்படியே காலண்டர் இருக்கும், அதில் இருக்கும். 9ல் 36 எடுத்து பாருங்க, காலண்டர் அப்படி இருக்கும். நான் சொன்னதெல்லாம் இப்போ நீ அதை மேட்ச் பண்ணி பாருங்க, அழகா புரியும். 36ல் 39 எடுத்து பாருங்க, யாசீன்ல, உங்களுக்கு அழகா புரியும். அப்போ அருமையானவர்களை, காலண்டர் என்பது அல்லாஹுவால் தரப்பட்டது. ஒவ்வொரு காலத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காலண்டர் இருந்தது. அந்த மாதத்துக்கு மாத்திரம் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. இப்படி எக்ஸ்ட்ராலாம் போட்டு வைக்க முடியலை. நாம் எக்ஸ்ட்ரா கணக்கீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தந்திருக்கு. அவங்க அந்த மாதத்தில் மட்டும் கணக்கிடுவாங்க. அதுக்கு என்ன, அந்த இப்னு ஹுசைமால வரக்கூடிய ஹதீஸ் தான், அல்லாஹுடைய தூதர் 22ஆம் நாள் கம் அலாமின ஷஹர், மாதத்தில் எத்தனை நாள் கழிந்தது என்று கேட்கும்போது நபித்தோழர்கள் 22 நாள் கழிந்து விட்டது, இன்னும் எத்தனை நாள் இருக்குது, 8 நாள் இருக்குன்னு சொல்லும்போது இல்லை 7 நாள் தான் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு செகண்ட் ஆஃப், அதாவது 2ஆம் அரை நிலவு நாள். அல்லாஹுடைய தூதர் பார்த்து இல்லை இந்த மாதம் இந்த தேதியில் முடிஞ்சிடும், இந்த கிழமையில் முடிஞ்சு போயிடும், 29 நாள்னு அப்போ தான் சொன்னால் அஷ்ஷஹரு, இந்த மாதம் 29 நாட்களை கொண்டதுன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்தந்த மாதத்தில் அந்த பிறந்த பிறகு அதை கணக்கிட ஆரம்பித்தாங்க, அதை புரிந்துக்கிட்டாங்க. அந்த காலத்து மக்களினுடைய ஸ்டோரேஜ் அவ்வளோ இருந்தது. நமக்கு ஸ்டோரேஜ், நம்மளாம் நோக்கியோ ஃபோன் வாங்கும்போது எவ்வளோ ஸ்டோரேஜ், 64 KB, அப்படி தானே, 32 KB தான் டெக்ஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா ஃபுல்லுன்னு வந்துடும், அப்படி தானே வந்தது. 64 KB 32 KB அவ்வளோதான் ஸ்டோரேஜ். இப்போ எவ்வளோ, 128 GBங்கிறான், 2 DBங்கிறான், 100 GBங்கிறான். சொல்கிற மாதிரி ஆப்பிளெல்லாம் நிறைய இருக்கான்.
நானும் ஃபோனை மாற்றன்னு பார்த்துட்டு இருக்கேன், பத்தலை. எவ்வளோ இருக்குது? 256 GB இருந்து எனக்கு பத்தலை. அதுக்கு மேலே நீங்களும் அதுக்கு மேலே வச்சுருப்பிய. அப்போ அந்தந்த காலத்தில் உள்ள ஸ்டோரேஜ் அவ்வளோதான். அல்லாஹுடைய தூதர் அந்த மாதத்தில் ஸ்டோரேஜ் அதை கணக்கிட்டு இவ்வளோதான் புரிந்து கொண்டார்கள். அந்த மக்கள் அதை அறிந்து கொண்டார்கள். அவ்வளோதான் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருந்தது. நமக்கு வரக்கூடிய 10 ஆண்டை கூட நம்ம என்ன செய்ய முடியும்? கால்குலேஷன் பண்ண முடியும். கணிப்பு செய்யலை, அதையும் புரிந்து கொள்ளணும். நிறைய மக்கள் நம்மளை கணிக்கிறாங்க. கணிக்கலாம் இல்லை, கணக்கீடு செய்கிறோம். 3 3 6 என்ற கணக்கீடு, 2 4 6 என்ற கணக்கீடு, 5 1 என்ற கணக்கீடு மாறாது. கணக்கு தானே இது. நான் சொன்ன நம்பர்லாம் நம்பர் மாற்றம், ஆனால் 6ங்கிற தொகை தான் வந்து நிற்கும், டோட்டல் தான் வந்து நிற்கும். அதே மாதிரி கணக்கீடு தான் அந்த ஹிஜ்ரி காலண்டர் என்பது கணக்கீடு தான். இந்த கணக்கீடை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்திருக்கான். அதுக்கான வசனத்தை நான் சொல்லியிருக்கேன். 2ல் 189, 10ல் 5, 9ல் 36, 36ல் 39. இந்த 4 வசனங்கள் ரொம்ப பொக்கிஷமானது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை கொண்டு வரக்கூடிய நாட்களை பாருங்கள், பிறைகளை பாருங்கள். இன்றைக்கி பௌர்ணமி டே ஃபுல்லாக இருக்கும். நாளை காலை ஃபஜ்ர் தொழுவிட்டு கிழக்கு திசையில் பாருங்கள். மேற்க தானே உதிக்குது. மேற்கில் உதிச்சது ஏன் ஃபஜ்ரில் வந்து கிழக்க வந்து அடையுது? நாளைக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேற்க வந்து அடையும், கிழக்க உதிக்குது, மேற்க வந்து அடையும். எல்லாரும் மேற்க உதிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நாளை காலையில் மேற்க போய் மறையும். நீங்கள் நாளை காலை ஃபஜ்ர் தொழுவிட்டு பாருங்கள், அழகாக பார்க்கலாம், நல்லா தெரியும். நாளை கழித்து அதை விட அதிகமாக தெரியும். அதுக்கு அடுத்தெல்லாம் இன்னும் நல்லா தெரியும். இனிமேல் தேய்பிறை நாட்கள் நல்ல தெளிவாக ஃபஜ்ர் நேரத்தில் கிழக்கு மேற்கு திசையில் மறைவதை காணலாம், கிழக்கு திசையில் உதிப்பதை பார்க்கலாம். அப்போ பிறை அந்த கணக்கீடு என்பதை அறியணும். சொன்னால் சந்திரன் என்பது ஸ்கேலுங்கிறத அறியணும். இந்த ஸ்கேல் எங்கே உதிக்குதுங்கிறத அறியணும். நிறைய மக்கள் மேற்க உதித்து கிழக்கே மறைவதாக ஆலிம் பெருமக்களும் அப்படி தான் பயான் பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க. அதன் விளைவாக தான் நம்ம மேற்க போய் பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். மேற்க பார்க்கணும். ஒரு கட்டத்தில் மேற்க தெரியும், ஒரு கட்டத்தில் கிழக்க தெரியும். ஏன் ஒரு நடுவில் தெரியுத, நடுநிசையில் தெரியுத, என்ன செய்ய முடியும்? அப்போ நடுவில் பார்க்கன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லாம் நடுவில் தான் நிற்கும். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் சூரியன் உதிக்கும் போது பாருங்கள், சன் செட் ஆகும்போது பாருங்கள், அழகாக மேலே நிற்கும். அப்போ மேலேருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? நடுவில் இருந்து பொத்துக்கிட்டு வருது சொல்ல முடியுமா? மேற்க மறையதை பார்த்துட்டு மேற்க உதிச்சுதுங்கிறம. அப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் வரும்ல, 7ஆம் நாள் 8ஆம் நாள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வரும். அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வரும்போது சன் செட் ஆகும். சன் செட் ஆகும்போது பாருங்கள் மேலே நிற்கும். அப்போ மேலேருந்து உதிச்சு வந்துட்டு. அப்போ இதெல்லாம் அறியாமை. சாதாரண இந்த காலத்தில் இவ்வளோ முட்டாளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது உண்மையிலே 1000 கேள்விகளுக்கு உரித்தான ஒரு அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ இந்த காலண்டர் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்த சந்திரன் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு காலண்டர். இந்த காலண்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இது சம்பந்தமான செய்திகளை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களுக்கு செய்தி தரப்படும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். வழமையாக இங்கிலீஷ் கேலண்டரில் வந்து பிறையுடைய தேதிகள் வந்து கீழே சின்னதாக போடப்பட்டிருக்கும். ஹிஜ்ரி கேலண்டரில் வந்து இங்கிலீஷ் தேதி கீழே சின்னதாக போடப்பட்டு பிறையுடைய வடிவங்கள் பெருசாக இருக்கும். எதுக்காக அப்படி போடப்பட்டிருக்குன்னா, தினசரி இந்த தேதிகளை பார்த்து நிலவை பார்த்து ஒப்பிட்டு கொள்வதற்காக. யாராவது ஒவ்வொரு மாதத்துடைய தினசரி பிறைகளை இதனோடு ஒப்பிட்டு பார்த்தா இதில் இருக்கிற நியாயமான கேள்விகளும் விடைகளையும் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த கேலண்டர் அன்பளிப்பாக வழங்கப்படும். தற்போது மேட்டுப்பாளையம் சகோதரர், இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் அலாவுதீன் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த மாடர்ன் கிளாஸ் ஹவுஸ் அலிபாய் அவர்களுக்கு இந்த கேலண்டரை அன்பளிப்பாக வழங்குவார். விடியல் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆசாத் பாய் அவர்களுக்கும் சகோதரர் அலாவுதீன் அவர்கள் வழங்குவார். கோயம்புத்தூர் முஸ்லீம் ஜமாத் மசூல் ஃபுர்கானுடைய துணைத் தலைவர் சகோதரர் முபாரக் அவர்கள் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா டெய்லர் அப்பாஸ் பாய் அவர்களுக்கு கேலண்டர் அன்பளிப்பாக வழங்குவார்கள்.
ஆஸ்வக் இன்ஃபோ கண்ட்ரோல்ஸ் உடைய எம்டி சகோதரர் ஷேக் அவர்களுக்கு முபாரக் பாய் அவர்கள் அன்பளிப்பு வழங்குவார். நிகழ்வுடைய அடுத்த அங்கமாக மௌலவி அப்துல் ரஷீத் சலஃபி அவர்கள் பிறைகள் தொடர்பான இஸ்லாமிய தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக அழைக்கிறோம். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா.